கண்ணிலிருந்து அந்த ஒளி போகும். கண்ணிலிருந்து அந்த ஒளி போகின்ற போது இப்ப கண்ணிலிருந்து சாதாரணமா ஒளி வெளியே வருதுன்னு வச்சுக்கோங்க, குறைந்த அளவு தான் ஒளி வரும். இது போய் இந்த தீபத்தை பார்த்த உடனே அங்க ஒளி அதிகமா இருக்கு இல்லைங்களா, அதனால என்ன ஆகும்னா இங்கிருந்து போற ஒளி அதை பெற்றுக்கொண்டு அதிக நிலையிலே திரும்பி வரும். இது திரும்பி வர்ற போது நீங்க கண்ணால பாக்குற போது கண்ணில் இருக்கின்ற ஒளி தன்னை அதிகப்படுத்தி கொள்ளும். இப்போ ஏற்கனவே கண்ணில் இருக்கிற ஒளி இப்ப திரும்பி வர்ற ஒளி ரெண்டுக்கும் உள்ள வித்தியாசத்தை மனம் எதை எடுக்குது, அதை உணர்வாக எடுத்துக்கொள்ளும். இதுதான் தத்துவமாக நமக்கு ஏற்கனவே தெரியும். அது இப்ப இதுல என்ன நம்ம புரிஞ்சுக்கிறதுக்கு ட்ரை பண்ணணும்னா, நம்ம எப்படி பாக்குறோம் பாருங்க, அதையே பார்த்துக்கிட்டு இருக்கோம். உதாரணத்துக்கு என்ன எடுத்துக்கலாம்னா, முதல்ல கண்களிலிருந்து 1 யூனிட் ஒளி போகுதுன்னு வச்சுக்க, நமக்கு குறைஞ்சபட்சம் 5 யூனிட் கிட்டத்தட்ட ஒளி அங்க இருக்கு தீபத்திலன்னு வச்சுக்கொண்டால், இப்ப என்ன ஆகும்னா இங்கிருந்து அது 1 போய் அப்படியே அது என்ன ஆகும், 1லிருந்து 2, 3, 4ன்னு சொல்லி இங்க ஒளியானது தன்னை அதிகரித்து கொண்டே வரும். எவ்வளவு வரைக்கும் போகும், அங்க 5 இருக்கு. ஏன்னா கண்ணனுடைய தன்மை 5 வரைக்கும் இருக்குன்னா இது 5 வரைக்கும் எடுக்கும். அது அப்படியே வச்சுங்க, 5 வரைக்கும் எடுக்கிறதா வச்சுங்க. அப்ப என்னாச்சு, 5ன்னு வந்துடும். இப்ப 5 வரைக்கும் வந்துருச்சுன்னு வச்சுக்கோங்க. அதுக்கு பிறகும் நீங்க தீபத்தை பார்த்தால் அங்கு தீபம் தெரியுமா தெரியாதா, தீபச்சுடர் தெரியுமா தெரியாதா, நல்லா கவனிக்கணும். மனம் எதை எடுக்குதுன்னா, எங்கிட்ட இருக்கின்ற அந்த ஒளியையும் வெளியே இருக்கின்ற ஒளியையும் இரண்டுக்கும் உள்ள வித்தியாசத்தை தான் இது எடுக்குது. அப்ப எங்கிட்ட ஒளி 1 யூனிட், அங்க ஒளி 5 யூனிட்னா 5 - 1 4, 4 வரைக்கும் தான் எடுக்கும். 4க்கு மேல போச்சுன்னா ரெண்டுக்கும் உள்ள எந்த வித்தியாசமும் இல்லாதனால மனம் எதையும் உணர்வாக பெறாது. அப்ப அந்த நிலைக்கு உங்க மனம் வந்துட்டு அசியூம் பண்ணிட்டீங்கன்னா, அப்ப நீங்க பாக்குற போது உங்களுக்கு என்ன தெரியும்னா, தீபச்சுடர் மறையும். புரியுதுங்களா? அதாவது இங்க என்ன குறிப்பு சாமிஜி கொடுக்கறாங்கன்னா, துரிய தவத்தில சாமிஜி என்ன சொன்னாங்க, மனம் உயிராக மாறும்னு சொன்னாரு. மனம் உயிராக மாறும்னு சொன்னாரு இல்லைங்களா? அதே நிலைதான் இங்க நடக்குது. அது எப்படிங்கறது இப்ப நம்ம விளக்க போறோம். அந்த இடத்துக்கு வந்துருச்சு இப்ப மனம். அது தீப பயிற்சியிலையும் வருது, கண்ணாடி பயிற்சியிலையும் கண்களால் பார்த்து கொண்டிருக்கிற போது இங்கு சுடர் மறையலாம், அங்க உங்களுடைய பிம்பமும் மறையலாம். பிம்பம் மறையுதுன்னா என்ன அர்த்தம்னா, மனம் இல்லைன்னு அர்த்தம் இல்ல, மனம் தன் ஏக்கத்தை நிறுத்தி கொண்டது. இந்த வித்தியாசம் இல்ல. அதான் மனம் தன் ஏக்கத்தை நிறுத்தி கொண்டது அப்படின்னா என்ன அர்த்தம்னா, மனம் உயிராக மாறிவிட்டது. இன்னும் சாமிஜியுடைய லாங்குவேஜில் சொல்ல போனா, உயிர் தன் படற்கை நிலையை ஒழித்து விட்டது. கண்ணு மூலமா காது மூலமா பல நிலைகள்ல அந்த மனம் இயங்குது இல்லைங்களா, அந்த ஏக்கம் இல்லை அதுக்கு. அப்ப கண்ணின் மூலமாக இயங்குகின்ற ஏக்கத்தை அதை நிறுத்தி கொண்டது. அப்ப என்ன போயிடுச்சு, உயிர் மனமாக ஏக்கத்துக்கு வரல, மனம் உயிராகி விட்டது. அப்ப உயிர் இயக்கம் மட்டும்தான் இருக்கு, மன இயக்கம் நின்று விட்டது. அந்த நிலையிலே நமக்கு என்ன ஆகும், எதிரே பார்க்கின்ற அந்த பொருள் மறையும். உங்களுடைய அந்த கண்ணாடியில பாத்தீங்கன்னா உங்கள் பிம்பம் கொஞ்சம் கொஞ்சமா மறைய ஆரம்பிக்கும். உங்களுடைய உயிர் ஆற்றலினுடைய அந்த பிரதிபலிப்பு தான் தெரியும் கண்ணாடியில. அது எப்படி தெரியும்னா, பனி படர்ந்தது போல தெரியும். ஏதோ ஒரு உருவம் இருக்கிறது தெரியும், உருவம் என்னங்கிறது தெரியாது. ஏன்னா மனம் செயல்ல இல்லாதனால உருவத்தை எக்ஸாக்டா கண்டுபிடிக்க முடியாது. சரியா போச்சுங்களா? அப்போ அங்க உருவம் மறைகிறது மட்டும் இல்ல, அங்க உங்களுக்கு மனதுக்கு பிடித்த உருவங்கள் கூட தெரியலாம். சுவாமிஜி தெரியலாம், இல்ல உங்களுக்கு மனதுக்கு பிடிச்சவங்க, ரொம்ப வருஷத்துக்கு முன்னாடி பார்த்தவங்க, உங்க மனசுக்குள்ள ரொம்ப நிரம்பி இருக்கின்ற அன்பர்கள், அவர்களுடைய உருவங்கள் கூட கண்ணாடியில தெரியலாம். அது ஏன் வருதுன்னு சொன்னால், மனமானது ஏக்கத்துல போய் 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 உயிர் என்ற அடித்தளத்திற்கு வந்து விட்டது. அப்ப அடி மனதுல நாம என்ன பண்ணிருக்கிறோம், அந்த பதிவுகள் எல்லாம் போட்டு வச்சிருக்கிறோம், மறந்தும் போயிட்டோம். ரொம்ப நாள் ஆச்சு அவங்கள பார்த்து பேசி. ஆனா உங்களுக்கு மனசுக்கு ரொம்ப பிடிச்சவங்க, அது அடித்தள இயக்கத்துக்கு போகும்போது அதை பிரதிபலிக்குது. உயிர் அதை பிரதிபலித்து காட்டுகிறதாங்க. அதனால அங்க என்ன வரும், அந்த உருவங்கள் தோன்றலாம். பெரிய மகான்களுடைய படங்கள், பிறகு நாம் வணங்குகின்ற தெய்வம், அதெல்லாம் கூட அதுல தெரியும்னு சொல்லி குறிப்பு கொடுக்குறாங்க. அப்ப அந்த அளவுக்கு மனம் ஏன் போகுதுன்னா, இது அடித்தளத்துக்கு போயிடுச்சு, அடிமன இயக்கத்திற்கு அது போயிடுச்சு. என்ன நீங்க கவனிக்கணும்னா, இங்க மனம் உயிராகி விடுகிறது. அப்போ துரியத்துல சொன்னாங்க, நமக்கு புரியல. ஏன்னா கண்ணாடி பயிற்சியில தீப பயிற்சியில இந்த அனுபவம் பல அன்பர்களுக்கு கிடைக்குது. அப்போ அந்த அங்க கிடைக்காத அனுபவம் இங்க கிடைக்குது. மனம் உயிராகலாம் என்பதை நாம் தெரிந்து கொள்கிறோம். இப்ப இந்த நிலையில என்ன நடக்குதுன்னு பாருங்க. இது சாமிஜி விஞ்ஞான பூர்வமா இப்போ விளக்குறாங்க.
என்ன நடக்குதுன்னு பாருங்க. இப்ப நம்ம கண்ணால பாக்குறோம்னு வச்சுக்கோங்களேன், கண்ணிலிருந்து என்ன வருது? மனம் வெளியே வருது, அப்புறம் உயிரும் வெளியே வருது. இது ரெண்டுக்கும் உள்ள வித்தியாசம் உங்களுக்கு தெரியணும். உயிர் என்பது விண்களின் தொகுப்பு. அப்போ அது சுழலுகிறது. அப்ப அந்த விண்ணிலிருந்து வெளியே வருகிறது இது இறைத்துகள்கள் இல்லையா? அழுத்தம் தாங்காம இறைத்துகள்கள் வெளியே வருகின்றன. இந்த வெளியே வருகின்ற இறைத்துகள்களை நாம் காந்தம் என்று சொல்கிறோம். அதையே நம்ம உடல்ல வரும்போது அதை மனம்னு சொல்லிட்டோம். ஜீவகாந்தம் என்பதனால மனம்னு சொல்லிட்டோம். அப்ப என்ன ஆயிப்போச்சு? எது வேகமாக இயக்கத்தில் இருக்கும்? உயிரா மனமா? மனம் தான் வேகமாக இயக்கத்தில் இருக்கு. உயிருடைய வேகம் மிக குறைவாக இருக்கும். அதுக்கு என்ன உதாரணம் கொடுப்பாங்கன்னா, பெரிய மழை பெய்யுது, தண்ணி கீழே பூமியில விழுந்து ஓடுது. தண்ணி ஓடுற போது என்ன செய்யும் பாத்தீங்கன்னா, அது மண்ணு கல்லு எல்லாத்தையும் இழுத்துக்கிட்டு அது ஓடும். அப்ப அது ஓடும் போது பாத்தீங்கன்னா எதனுடைய வேகம் அதிகமாக இருக்கும்? தண்ணீருடைய வேகம் தான் அதிகமாக இருக்கும். அதோடு சேர்ந்து கல்லு ஓடும், மண்ணு ஓடும், ஆனா மெதுவா தான் அது போகும். அது போல அங்க தண்ணீரின் வேகம் போல நம்ம மனம், அங்க அந்த மண்ணு கல்லு வேகமா போகுது, மூவ் ஆகுது பார்த்தீங்களா? அதனுடைய வேகம் போல நம்மளுடைய உயிர். அப்ப உயிருடைய வேகம் குறைவாகவும் மனதனுடைய வேகம் அதிகமாகவும் எப்பொழுதுமே இருக்கு. இந்த பயிற்சியில நம்ம என்ன பண்றோம்? தீபத்தை பார்த்துக்கிட்டே இருக்கிறோம், இல்ல நம்ம பிம்பத்தை எதுல பாக்குறோம்? அந்த கண்ணாடியில பார்த்துக்கிட்டே வரோம். அப்ப என்ன ஆச்சு? மனதனுடைய வேகம் குறைந்து 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 அப்ப என்ன ஆகும்? அது குறைய குறைய உயிரின் வேகம் அதிகமாகும், உயிரின் திணிவும் அதிகமாகும். வான்காந்தத்திலிருந்து உயிராற்றல் வந்து கொண்டே இருப்பதனால அதனுடைய தன்மை குறையாது, அதிகமாகவே வரும். உயிரின் திணிவு அதிகமாகி உயிரின் வேகமும் அதிகமாகும். அப்ப ஒரு காலகட்டத்துல மனதனுடைய டோட்டல் இயக்கமே நின்று போச்சுன்னு சொன்னால் அங்க என்ன இருக்கும்? இயக்கம் உயிரின் இயக்கம் மட்டுமே இருக்கும். விளக்கம் கிடைக்குதுங்களா? உயிரின் இயக்கம் மட்டுமே தான் இருக்கும். அந்த நிலை வருகின்ற போதுதான் கண்ணாடியில அந்த பிரதிபலிப்பு, உயிரின் பிரதிபலிப்பை நாம் காண்கிறோம். உருவம் மறைந்து பனி படர்ந்தது போல அது காணப்படுகிறது. உயிரினுடைய அந்த பிரதிபலிப்பு கிடைக்குது. இன்னும் உயிரில் இருக்கிற பதிவுகள் எழுச்சி பெற்ற இயக்கத்துக்கு வரும்போது நாம் விரும்பிய அன்பர்களின் அந்த உருவங்கள் தெரியுது, நம்ம சாமிஜினுடைய உருவம் தெரியுது, அது எல்லாமே வருது. அப்ப என்ன நம்ம புரிஞ்சுக்கணும்னா, எந்த அளவுக்கு அந்த உயிராற்றல் வந்து விடுகிறது. சரிங்களா? அப்ப இந்த மாதிரி ஒரு அன்பர் பயிற்சி பண்றாருன்னு வச்சுக்கோங்களேன். அப்படி பயிற்சி செய்து செய்து பழகப்பட்ட அந்த அன்பருக்கு கண்ணை திறந்து அந்த அன்பர் பார்த்தாலே என்ன வரும்னா, கண்களிலிருந்து உயிரே அதிகமாக வெளிப்பாடாக வரும். அப்ப அவங்க விளக்கம் கொடுக்கும்போது என்ன சொல்றாங்கன்னா, முதல்ல மனம் இயங்குது. அப்ப உயிராற்றலினுடைய இயக்கம் வெளிப்பாடு எவ்வளவு இருக்குன்னா, உயிராற்றல் 3%, 4% தான் அது வெளிப்பாடாக இருக்கும். ஆனா இந்த பயிற்சியை செய்ய 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 மனதனுடைய அந்த இயக்கம் குறைய 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 உயிரின் வெளிப்பாடு அதிகமாகவே அது 50%க்கு மேல 51 கூட போயிருமா. அப்படி போற போது டோட்டலா அந்த பிம்பம் மறைந்து அங்கே பனி படர்ந்தது போல தெரியும். அப்ப உயிரின் இயக்கம் வந்து விட்டது என்பதை புரிஞ்சுக்கணும்னு சொல்றாங்க. இந்த விளக்கம் கிடைக்குதுங்களா? அப்போ இந்த மாதிரி ஒரு நிலைக்கு வந்துட்டோம்னு வச்சுக்கோங்க அந்த அன்பர். இப்ப அந்த அன்பர் கண்ணால பார்த்தாருன்னா அவர் கண்களிலிருந்து எது வெளிப்படும்? உயிர் ஆற்றல் அதிகமாக வெளிப்படும். அப்படி அந்த உயிர் ஆற்றலை வெளிப்படுத்தி அந்த அன்பர் பார்க்கின்ற பார்வையை அருட்பார்வை என்று சொல்றாங்க. அருள் பார்வை. எங்கேயோ நீங்க கேட்ட மாதிரி இருக்கா? எங்க கேட்டீங்க? உங்களுக்கு தெரியும் அது, ஞாபகப்படுத்தி சொல்லணும். அங்க போவாதீங்க, அது வேற. இந்த அருள் பார்வை துரிய தவம் கொடுக்கின்ற போது ஆசிரியர் என்ன சொல்வாரு? என் கண்ணை பாருங்க. இவர் வஜ்ராசனத்தில் அமர்ந்திருப்பார் ஆசிரியர். நீங்க தவம் எடுக்க போறீங்கன்னு வச்சுக்கோங்க, என் கண்ணை பாருங்க, என் கண்ணை பாருங்கன்னு சொல்லுவாங்க. அப்ப எப்படி இருக்கணும் உங்க பார்வை? மறைச்சு பார்க்கணும். எப்படி இருக்கணும்? நன்றாக அன்றைக்கு கண்ணாடி பயிற்சி செய்து என்ன பண்ணிருக்கணும்? இந்த உயிர் வெளிப்பாடை கொண்டாந்து நம்ம கண்களின் மூலமாக அதை கொடுப்பதற்கான தன்மை வரணும். அதனாலதான் என்ன சொல்லுவாங்கன்னா, துரிய தவம் கொடுக்கின்ற போது ஆசிரியருடைய பார்வை அருள் பார்வையாக இருக்கும். புரியவே இல்லையா? ஆமா ஆமா தலையாடிட்டு தவத்தை எடுத்துக்கிட்டோம். இப்ப தவத்தை கொடுக்கும் போது அது இப்ப ஆசிரியர் நம்ம ஆயிட்டோம், இப்ப நம்ம கொடுக்க போறோம்னா நாம அந்த நிலைக்கு வரணும் இல்ல? அப்ப அந்த மாதிரி வந்தா தான் நீங்க ஆற்றல் பாயும். குறிப்பு அதுதான். என்னுடைய ஆற்றலை நான் கொடுக்கணும், ஒரு அன்பருக்கு நான் கொடுக்க போறேன், துரியத்தின் மூலம் துரியம் கொடுக்கிறேன், கண்ணின் மூலமாக பார்வை கொடுக்க போறோம் துரியத்துல அப்படின்னு சொன்னால் அது அருள் பார்வையாக இருக்க வேண்டும். சாமிஜினுடைய பார்வை எப்பொழுதுமே என்ன?
நீங்க வந்து உட்கார்ந்த உடனே பாத்தீங்கன்னா சாமிஜி என்ன பண்ணுவாருன்னா முதல்ல இறைவனை குருவணக்கம் பாடுறீங்களா பாரு, இவங்க பாடிட்டே இருப்பாங்க. அப்படியே ஒருத்தர் கண்ணா பாப்பாரு. முதல்ல எங்களுக்கு புரியல கண்ணுல என்னத்தை பாக்குறாரு. அப்புறம் நாங்கெல்லாம் கண்ணுல சரியா இருக்கான்னு பாத்துக்கிட்டோம். எங்களுக்கு முதல்ல தெரியல எங்களுக்கு. அப்புறமா தான் எங்களுக்கு விளக்கம் கிடைச்சு சாமிஜி கண்ணை பார்க்கல, சாமி தன் கண்களின் மூலமாக அவர் என்ன பண்றாரு, அந்த அருள் பார்வை கொடுக்கிறாரு அப்படின்னு சொல்லி. இப்ப என்ன சொல்றாங்கன்னா, இந்த மாதிரி உயிர் ஆற்றல் வெளிப்படுகின்ற போது உயிரை சூக்ஷ்மம் என்று சொல்றாங்க. அதுக்கு என்ன பேரு, சூக்ஷ்ம வெளிப்பாடு. உயிர் வெளிப்பாடு தான், அதுக்கு பேர் என்ன கொடுத்திருக்காங்கன்னா சூக்ஷ்ம வெளிப்பாடு அப்படின்னு கொடுத்துட்டாங்க. புரியுதுங்களா? அப்ப அந்த கண்களின் மூலமாக நம்ம கொடுக்கிற போது, அப்போ அந்த அன்பர் கண்களின் மூலமாக பார்க்கிறார் இன்னொரு அன்பரை. அப்போ அது எங்க போய் கலக்கும், உயிரே வருவதனால அந்த ஆசிரியனுடைய உயிர், அந்த யார் வந்து தவம் எடுக்கிறாங்க தொரிய தவம், அந்த அன்பருடைய உயிரோடு உயிராக கலக்கும். இதுக்கு பேரு உயிர் கலப்பு. உயிர் கலப்பு பெருங்கள். எங்க இந்த வார்த்தையை எங்க கேட்டோம்? எல்லாத்தையும் சாமிச்சு கொடுத்துட்டாங்க, ஒன்னும் கொடுக்காம வைக்கல. நமக்கு தான் புரியல. பஞ்சபூத நவக்கிரக தவத்துல ஒவ்வொரு ஐட்டமும் சொல்லும் போது உயிர் கலப்பு பெருங்கள், டேப்லயே இருக்கு உயிர் கலப்பு பெருங்கள்னு சொல்லுவார் சாமிச்சு. உயிர் கலப்பு பெருங்கள்னா என்ன அர்த்தம்னா, மன ஓட்டத்தை நிறுத்தி என்ன செய்யணும், இந்த உயிர் ஓட்டத்தை நம்ம கொண்டு வரணும். அது எப்படிங்கிறத பார்க்கலாம். பிராக்டிகலா நம்ம எப்படி செய்யறதுங்கிறத இப்ப பார்க்க போறோம். முதல்ல இதை புரிந்து கொள்வோம். இப்ப இந்த உயிர் கலப்பு பெறுகிறோம். அப்ப அந்த மாதிரி அந்த அன்பர் உயிர் கலப்பு செய்கிறார் இன்னொரு அன்பரோடுன்னு சொன்னால், அந்த உயிரை வந்து ரிசீவ் பண்றாரு பாருங்க அந்த அன்பர், அவர் நிலை என்னன்னா, இவருடைய உயிர் அவரோடு கலந்து அது எழுச்சி பெறுகின்ற போது, யாரு வந்து இந்த உயிரை வந்து ரிசீவ் பண்ணாங்களோ எண்ணம் எப்படி இருக்கும் அவருக்கு, அவருடைய யார் உயிர் வந்துச்சோ அந்த உயிரே அங்க எண்ணமாக மாறும். அப்ப இவர் என்ன நினைச்சுக்குவாரு, எப்பொழுதும் இவங்க பக்கத்திலேயே இருக்கணும், இவங்க கூடவே இருக்கணும், இவங்க பேசுறதையே கேட்கணும் அப்படிங்கிற ஒரு எண்ணம் இந்த அன்பருக்கு உண்டாகிவிடும். இப்ப உங்களுக்கு எப்பெல்லாம் அந்த மாதிரி நினைப்பு வருதோ, மன்றத்துக்கு வரும்போது என்ன குறிப்பு, அங்க இருக்கின்ற அந்த பேராசிரியரோ இல்ல அந்த ஆசிரியரோ துணை பேராசிரியரோ உயிர் கலப்பு செய்கிறார் என்பதை நீங்கள் புரிந்து கொள்ள வேண்டும். இது தானே வந்துடும். பயிற்சி பண்ணீங்கன்னா பெரிய பெரிய கஷ்டமான விஷயம் ஒண்ணுமே இல்லை. ஆனா நீங்க செய்யணும். பயிற்சி நல்லா பண்ணி எல்லாரோடையும் கலந்து நீங்க வர ஆரம்பிச்சீங்கன்னா ஒரு காலகட்டத்தில் உயிர் கலப்பு தானே வந்துடும். அப்ப இதுக்கு பேரு தான், அப்ப என்னாச்சு, இதுக்கு பேரு என்ன சொன்னாங்க, முகவசியம்னு சொன்னாங்க. முகவசியம்னா என்னன்னா, ஒரு அன்பர் இன்னொரு அன்பரோடு உயிர் கலப்பு செய்கிறார். இந்த உயிர் கலப்பு செய்கின்ற போது யார் உயிரை பெறுகிறார்களோ அவங்க என்ன நினைப்பாங்க, யார் உயிரை கொடுத்தாங்களோ அவங்கள பத்தியே நினைக்கிறாங்க, அவங்க கூடவே இருக்கணும்னு இது பண்றாங்க, அவர்கள் நினைவாகவே இருக்கிறார்கள். இதுக்கு பேரு முகவசியம். இது உயிர் கலப்பு செய்தால்தான் வரும். இது இன்னொரு கருத்து சொல்றாங்க. எப்படின்னா, இந்த உயிர் கலப்பு நடந்துருச்சுங்க, இப்ப இந்த அன்பர் யார் உயிர் கலப்பு செய்கிறாரோ அவருக்கு ஏதோ ஒரு தேவை இருக்கு. இவர் நினைச்சுக்கிறாரு, எங்க டைமே இல்லையே, ஒரு ஐட்டம் வேணும் எனக்கு, நான் போய் எங்க மார்க்கெட்ல வாங்க போறேன், போன வேலை வாங்குறதுக்கு இந்த பொழுதன்னைக்கு எந்த வேலையும் சரியா இருக்குன்னு மனசுக்குள்ள நினைச்சிட்டு அதை மறந்து போயிட்டாரு. இவர் யாரோட உயிர் கலப்பு செய்தாரோ அவர் பைய எடுத்துட்டு அவங்க வீட்டுக்கு ஏதோ வாங்குறதுக்கு மார்க்கெட்டுக்குள்ள போறாரு. இவர் போயிட்டே இருக்கிற போது இவர் நினைச்சாரு பாருங்க, அந்த பொருளை அவர் பாக்குறாரு, அவருக்கு தோணுது, ஐயாவுக்கு தேவைப்படுமோ, வாங்கிக்குவோம், போய் ஐயாட்ட கொடுப்போம் அப்படின்னு இவர் வாங்குறாரு. இவர் சொல்லவே இல்லை அவர்கிட்ட, நீ வாங்கன்னு சொல்லல. இதாவது உயிர் கலப்பு செஞ்சதுனால அவருடைய எண்ணம் இவர் மூலமாக இயக்கத்துக்கு வந்து இவருக்கு என்ன தேவையோ அதை அவர் வாங்கி கொண்டு இவர் கொடுத்துடுறாரு. ஐயா இப்படி போயிட்டே இருந்தேன், பார்த்தேன், என்னவோ என் மனசை சொல்லிச்சு இது உங்களுக்கு தேவையா இருக்கும்னு வாங்கிட்டு வந்துட்டேன், என்னங்க ஐயா கொடுத்துட்டோமான்னா, அப்பா நான் இப்பதான்ப்பா நினைச்சேன் எனக்கு வேணும்னு, நான் எப்ப நினைச்சேனோ அப்ப நீ அந்த பொருளை வாங்கியிருக்கேன் மார்க்கெட் அப்படின்றாரு. பொருள் வரைக்கும் வந்துருச்சு. இதுக்கு பேர் என்ன, ஜெகவசி. முதல்ல வந்து எண்ணத்தின் அளவிலே இருந்ததுன்னா அந்த முகவசியம். பொருள் அளவுக்கு போய் இவருடைய அந்த அன்பருடைய தேவைகள் நிறைவேற ஆரம்பிக்குதுன்னு வச்சுங்க, இதுக்கு பேரு ஜெகவசியம். சாமிஜி சொல்லுவாரு, நீ ஒழுங்கா தவம் பண்ணு, பயிற்சியெல்லாம் பண்ணு, உன்னுடைய தேவைகளை, உனக்கு என்ன வேணும், உனக்கு உன் குடும்பத்துக்கு எல்லாவற்றையும் இறையாற்றல் பார்த்துக் கொள்ளும். இறையாற்றல் தானே இயங்குது. இது அனுபவபூர்வமா நாம் பார்க்கிறோம். நம்மளுடைய பர்சனலாவே நம்ம இதெல்லாம் பார்த்துக்கிட்டு இருக்கோம். இப்போ நம்ம தேவைகள் தானே நிறைவேறுது. நினைச்சுட்டா போறோங்க, தேவை நிறைவேறிடும். நாம போய் பர்சனலா செய்ய வேண்டிய அவசியமே இல்லை. 100 எண்ணினோம்னா இதை 1, 2 தான் நம்ம பர்சனலா போறோம். இது எல்லாமே எப்படியோ யாரோ ஒருத்தர் வந்து நம்ம கொண்டு கொடுத்துட்றாங்க, இல்ல அவங்க வந்து என்ன பண்றாங்க, நமக்கு வாங்கி கொண்டு கொடுத்துட்றாங்க, எதுவும் செஞ்சிடறாங்க, எப்படியோ தேவை நிறைவேறுது. விளக்கம் கிடைக்குதுன்னா இது வந்து ஜெகவசியம்.
அது மட்டும் இல்ல, அந்த அன்பர் யார் உயிர் கலப்பு செய்கிறாரோ அவர் தன்னுடைய எண்ணத்தை இன்னொரு அன்பரின் மூலமாக செயலுக்கு கொண்டு வர முடியும். உயிர் கலப்பு செய்து அங்க அவங்க என்ன நினைக்கிறாங்கிறத கண்டுபிடித்து விட முடியும். பல நேரங்கள்ல பாத்தீங்கன்னா வகுப்புல உட்காருவாங்க, இன்னைக்கு இந்த கேள்வியை கேட்டிருந்தும் உட்காருவாங்க, உட்கார்ந்த அடுத்த செகண்ட் இங்கிருந்து அதே கேள்வி வரும், ஆன்சரும் வரும். அது எப்படிங்க நீங்க சொல்லுங்க, எல்லாம் கேட்க கூடாது, எனக்கு ஒண்ணு தெரியாது, உங்க மனசுல இருக்கிறது எனக்கு தெரியாது. ஆனா நீங்க உட்கார்ந்தவனே என் மனசு சொல்லுது இந்த கேள்வியை கேளு, இந்த பதில சொல்லுது, யாருக்கோ இது தேவை இருக்குன்னு என் மனசு சொல்லுது, மனசு பிடிக்குது. இதுதான் உயிர் கலப்பு. உண்மையிலேயே அமர்ந்திருக்கின்ற அன்பர்களுக்கு என்ன தேவை? இந்த தேவையை நிறைவேற்ற வேண்டும் என்ற ஒரே எண்ணம் தான், வேற அங்க எந்த எதிர்பார்ப்பும் இல்லை, வேற எதுவுமே நமக்கு தேவையில்லை. அந்த மாதிரி ஒரு நிலையில ஒரு மன இயக்கம் வரும்போது ஆட்டோமேட்டிக்கா நமக்கு என்ன கிடைக்குது? உயிர் கலப்பு கிடைக்குது. நம்ம பழக்கத்துல எப்படி நம்ம இந்த உயிர் கலப்பை செய்யலாம்? ஈஸியா நம்ம செய்ய முடியும், ஆனா பழகிக்கொள்ள வேண்டும். முதல்ல உணர்ச்சி வசப்பட்டு ஏக்கத்தை நிறுத்தணுங்க. ஃபர்ஸ்ட் ஸ்டெப் அதுதான். எங்கேயுமே சாதாரணமா இயல்பா சாதாரணமா நீங்க பேசணும். நம்ம நிறைய நேரங்கள்ல நினைச்சு பேசுவோம், இவங்கள்ட்ட சொல்லலாமா அப்ப உயிர் கலப்பு வராது. அப்ப உயிர் கலப்பு வராது. உள்ளிருந்து அந்த எழுச்சி பெற்று அது வருது பாருங்க, அது அப்படியே வரணும். நார்மலா நீங்க பேசணும், நீங்க குறுக்க போய் இது இயல்பாக வரணும். இயல்பாக வந்ததுன்னா உயிர் கலப்பு தானே கிடைக்கும். நீங்க குறுக்க யோசனை பண்ணி எண்ணத்தை சொல்லாமா வேணாமா, ஃபில்டர் பண்ணி சொல்லலாமா, இவங்களுக்கு சொல்லணும் தேவையா, இப்படிலாம் நினைச்சீங்கன்னா அங்க உயிர் கலப்பு வராது. இயல்பான இயக்கத்துக்கு நம்ம வரோம். இயல்பான இயக்கத்துக்கு வரும்போது அப்ப எண்ணம் குறுக்கிடாமல் நீங்க என்ன பண்றீங்க? இன்னொரு அன்பருடைய தேவையை பூர்த்தி செய்யறீங்க, இன்னொரு அன்பரோடு தொடர்பு கொள்றீங்கன்னு வச்சுங்க. அங்க எந்த எதிர்பார்ப்பும் இல்லை, அங்க எந்த தன்னலமும் இல்லை. அந்த நிலையில தான் உயிர் கலப்பு வரும். ஏன்னா மற்றதெல்லாம் குறுக்க வரும்போது எண்ணம் இயக்கத்துக்கு வந்துடும். உங்க எண்ணம் இயக்கத்துக்கு வரக்கூடாது. இயல்பா நீங்க என்ன செய்யணும்? அங்க எதிர இருக்கவங்க யாரா இருந்தாலும் சரி, இணைத்துக் கொள்வதுதான் என் வேலை அப்படின்னு இயல்பா நீங்க அணைத்துக் கொள்ளணும். அந்த நிலைக்கு நீங்க கொண்டாந்துட்டீங்கன்னு வச்சுக்கோங்க, ஆட்டோமேட்டிக்கா உயிர் கலப்பு பெறுவதற்கான தன்மை கிடைக்கும். அதை ஏன் கடைசியில கொண்டு போட்டாரு? கொண்டு அகத்தாய்வு 4 கொண்டு ஏன் போட்டாங்கன்னா, நம்ம நல்ல தவம் பண்ணி அகத்தாய்வு பண்ணி இந்த வேண்டாத விஷயத்திலிருந்து மனதை எடுத்து மனம் மனமாக இயங்க வேண்டும். சாமி சொல்வாரு, மனம் எப்போதும் வேஷம் போடுது. பேராசைன்னு ஒரு வேஷம் போடுவான், கடும்பற்று ஒரு வேஷம் போடுவான், எல்லாம் வேஷம்தான், எல்லாம் மனம்தான் மாறுது. அது எந்த நிலைக்குமே மனமே போகாம காலையில இருந்து நைட்டு வரைக்கும் நீங்க இயல்பா இயங்கணும், சாதாரணமா இயங்கணும். அந்த ஏக்கத்துக்கு மனம் வந்துருச்சுன்னா உயிர் கலப்பு தானே வரும். சாமிஜி பேசும்போது பாத்தீங்கன்னா குழந்தை மாதிரி பேசுவார். எல்லாம் போய் அவங்க இதெல்லாத்தையும் கொட்டுவாங்க சாமி கிட்ட போய், ஐயா இப்படி நடந்தது அப்படி நடந்தது அப்படின்னு. நாங்க பக்கத்துல இருப்போம், எங்க கோபமா வரும். சாமி கிட்ட போய் என்ன விஷயத்த சொல்றது? ஒரு அம்மா கேக்குறாங்க, ஐயா நான் கல்யாணம் பண்ணிக்கலாமா வேண்டாமா? மூங்கினால அந்த அம்மாவை அரைஞ்சிடலாமா? நான் பக்கத்துல அவ்வளவு கோபம் வருது எனக்கு. சாமிஜி கிட்ட போய் இதா கேட்கறது. அவர் எங்கேயோ இருக்கிறாரு, பெரிய விஷயங்களை கேட்காம, ஆனா நமக்கு கோபம் வருது. ஆனா சாமி செஞ்சுட்டேன் அப்படிங்களா, அதுல உங்களுக்கு குழப்பமா? அப்படி சிரிச்சுக்கிட்டே கேட்கிறாரு, சிரிச்சுக்கிட்டே அதை பத்தியே பேசுறாரு 10 நிமிஷம். கொஞ்சம் கூட எஃபெக்டே இல்லை. அது எதிர்வத்தங்க நின்னாங்கன்னா சாமி என்ன பண்றாரு? அவங்களா இவர் மாறிடுறாரு. நீங்க உங்களை பிரிச்சு வச்சா தானே உங்களுக்கு கோவம் வரப்போகுது. நீங்க பிரிச்சே பாக்குறது இல்ல, எதிர யாரு நிக்கிறாங்களோ அவங்களோட உங்க பர்சனாலிட்டியை நீங்க அனுப்பிச்சிடுறீங்க. அங்க இருவர் அல்ல ஒருவர் தான் மனத்தளவுல. அப்படின்னா அங்க என்ன போச்சு? அதான் உயிர் கலப்பு. ரொம்ப கஷ்டம், ஆனா பிராக்டிஸ் பண்ணி தான் வரணும். முதல்ல நமக்கு ரொம்ப க்ளோஸா இருக்கிறவங்கள்ட்ட உயிர் கலப்பு செய்வதற்கு அந்த பிராக்டிஸ் பண்ணி அப்புறமா அதை மனதை விரித்து எல்லா நிலைகளிலும் வர வேண்டும். உங்களுக்கு அந்த இது வந்துருச்சுன்னு வச்சுக்கோங்க, ரொம்ப ஈஸியா நீங்க மனம் விரிய ஆரம்பிக்கும். அப்ப எல்லாருமே உங்களை நோக்கி வர ஆரம்பிச்சிருவாங்க. நீங்க ஒரு இடத்துல இருந்தீங்கன்னா உங்களை சுத்தி அப்புறம் 10 பேர் இருக்கும். அங்க ஒண்ணுமே இல்லை, நீங்க ஒண்ணும் புதுசா ஒண்ணும் கொடுக்கல. இந்த உயிர் கலப்பை நீங்க செய்யறீங்க பாருங்க, அவங்களுக்கு என்ன தேவைன்னு பார்த்து அதை நிறைவேற்றுவதற்கு எந்த தன்னலமும் இல்லாம நினைக்கிறீங்க பாருங்க, செய்யறதுக்கு முயற்சி பண்றீங்க பாருங்க, அந்த ஒரு எண்ணம் போதுமானது. சாமிஜி எப்பவுமே தான் உங்களுக்கு நான் கொடுத்துன்னு நினைக்கிறேன், உங்களுக்கு எல்லாமே கிடைச்சு இப்படியே சொல்லிக்கிட்டே இருப்பாரு. சொல்றது மட்டும் இல்ல, உள்ளிருந்து வரும் அது. அதனால பாத்தீங்கன்னா எப்பொழுதும் சாமிஜியை பார்க்கணும், சாமிஜி கூடவே இருக்கணும் அப்படிங்கிற நினைப்பு வந்துடும். அவர் என்ன பண்றாருன்னா இந்த உயிர் கலப்பு செய்வதனால, உயிர் கலப்பு நாம செய்வதற்கு கற்றுக்கொள்ள வேண்டும். உயிர் கலப்பு செய்கிற போதுதான் டோட்டலா நாம என்ன செய்யறோம்? எதிலிருந்து வெளியே வந்துடுறோம்? கண்முனைப்பிலிருந்து வெளியே வரும். புரியாத தவத்துல சாமி அந்த பாடல்ல சொல்றாரு பாருங்க, அதனுடைய செயல் வடிவம் இங்க கொடுக்கிறாரு. அது எவ்வளவு பேருக்கு தெரியும்? இளநியோடு எண்ணத்தை கலக்க விட்டு இந்த பாடல்ல பாருங்க என்ன சொல்றாரு. இந்த பாடலை சொல்லிக்கிட்டே வர்றாரு,
இப்படி நீங்க செஞ்சுக்கிட்டே வரணும். ஒவ்வொரு நாளும் செய்து கொண்டே வந்தால் என்ன, கரைந்து போகும் தன்முனைப்பு காணும் தெய்வம். தன்முனைப்பு எப்படிங்க கரையும்? ஏன்னா ஆத்துல போய் கரைக்கணுமா, இல்ல கடல்ல போய் கரைக்கணுமா, எங்க போய் கரைக்கணும்? தன்முனைப்பே இருக்கக்கூடாது. இப்ப நீங்க ஏக்கத்துக்கு வரும்போது எதிர யார் இருக்கிறாங்களோ அவங்க நினைப்பு தான் உங்களுக்கு இருக்கணும். அவரை பத்தி தான் நீங்க நினைக்கணும். உங்க நினைப்பு உங்களுக்கு எதுவுமே வரக்கூடாது. அந்த அளவுக்கு வருகின்ற போது இது கரைஞ்சு போயிடும். அப்ப இறைநிலையோடு எண்ணத்தை கலக்க விட்டால் அது வருன்றாரு. அங்க சொல்ற துரியாத தவத்தினுடைய விளக்கம் இங்க இருக்கு. எல்லா அன்பர்களுமே இறைநிலையின் அம்சமாக இருக்கிறார்கள். எல்லா பொருள்களுமே இறைநிலை என்ற நோக்கத்தோடு உங்கள் மனதை நீங்கள் இணைக்க வேண்டும். இது ஒரு பக்கம் சொல்றாரு. இதே கருத்து இந்த உயிர் கலப்பை பத்தி இன்னொரு இடத்துல சொல்றாரு. என்ன சொல்றாருன்னா, பிறர் விருப்பம் கூர்ந்து உணர்ந்து தன் விருப்பம் பயன்படுத்துதல், கடமை என்றும் அன்பு என்றும் அறம் என்றும் புரிந்து கொண்டோம். 2 லைன் தான் பாடம். அதுல தத்துவத்தை கொடுத்துட்டார். எதிர ஒரு அன்பர் இருக்கிறாரு, அவருக்கு என்ன விருப்பம், அவருக்கு என்ன வேணும், அதுவே என் விருப்பம் அப்படின்னு நீங்க நினைத்து அவரோடு இணைத்துக் கொண்டு நீங்க செயலுக்கு வரணும். எவ்வளவு பேர் வர முடியும்? நம்ம என்ன செய்வோம், நான் எதுக்கு அங்க போகணும், அவங்க தான் இங்க வரணும். என் மனைவி அதான் சொல்றாங்க, நான் எதுக்கு உங்களோட நினைச்சுக்கணும், நீங்க என்னோட நினைச்சுக்கணும். நான் சொல்றேன், நான் எதுக்கு உன்னோட நினைச்சுக்கணும், நீ என்னோட நினைச்சுக்க. முடிஞ்சு போச்சு. என்ன ஆச்சு? எவ்வளவு வருஷம் தாம்பத்திய வாழ்க்கை வாழ்ந்தாலும் ஒரே சண்டை. சாமி என்ன சொல்றாரு, குடும்ப அமைதி பெறுவதற்கு கணவன் மனைவியின் உணர்வுகளை புரிந்து கொள்ளணும், மனைவி கணவனின் உணர்வுகளை புரிந்து கொள்ளணும்னு சொல்றாரு. இதுதாங்க அர்த்தம். இதெல்லாம் முதல்ல சொல்லிக்கிட்டே வர்றாரு. பிராக்டிக்கலா அந்த உயிர் கலப்பு எப்படி செய்யணுங்கிறதுக்கு இந்த பயிற்சியில கொடுக்கிறாரு. இது பற்றிய விளக்கங்கள் துரியாத தவத்துல கொடுக்கிறாரு. சாமி எங்கேயுமே விடல, அங்க அந்த விளக்கங்களை கொடுத்துக்கிட்டே தான் வராரு. நம்ம அதை கனெக்ட் பண்ணி எடுக்க நமக்கு தெரியல. அப்ப முகவசியம் ஜெகவசியம் எல்லாம் வந்துடும், கண்கள்ல ஆற்றல் பெருகும். அது மட்டும் இல்ல, உங்களுக்கு என்ன கிடைக்கும்னா ஜீவகாந்த ஆற்றல் உபரியாகவே இருக்கும். அப்ப என்ன செய்யலாம், நீங்க நல்லா தவம் பண்ணலாம், நீங்க தவம் கொடுக்கலாம், நீங்க தவம் கொடுக்கணும் இல்ல. அப்ப அதுல ஒரு பெரிய கன்ஃபியூஷன் வருது. ஐயா நான் தவம் கொடுக்கிற போது ஏன் ஆற்றலை கொடுக்கிறேன்னா என்ன ஆற்றல் கொடுக்கப்படுகிறது, ஆசிரியர் என்ன ஆற்றலை கொடுக்கிறாரு, நீங்க ஒண்ணுமே கொடுக்கல. சரிங்களா? அப்ப எதுக்குங்க நான் தீப பயிற்சி பண்ணணும், கண்ணாடி பயிற்சி பண்ணணும் தவம் கொடுக்கறதுக்கு முன்னாடி? நானும் ஆற்றலை கொடுக்கல. அப்ப எதுக்கு இந்த பயிற்சி பண்ணிட்டு தான் தவம் கொடுக்கணும்னு சொல்றாங்க அப்படின்னா, பயிற்சி பண்ற போது என்ன பண்றீங்க, வான்காந்தத்திலிருந்து ஆற்றலை எடுக்கிறீங்கல்ல, அந்த பயிற்சியை செய்து செய்து வான்காந்தத்திலிருந்து ஆற்றலை எடுக்க கற்றுக்கொள்ளணும். அன்பர் உட்கார்ந்து இருக்கிறாரு, தவம் கொடுக்கணும், முன்னாடி நிக்கிறீங்க, மேல நினைக்கிறீங்க சக்தி களத்தை, சாமிஜியை நினைக்கிறீங்க, சாமிஜி மூலமா சக்தி களத்துக்கு போயாச்சு, மனம் விரிந்து நிற்கிறது. ஐயா எனக்கு ஆற்றல் வேணும், இந்த அன்பர் அந்த அன்பருக்கு கொடுக்க போறேன், உங்க ஆற்றலை கொடுங்க அப்படின்னு கேட்கறீங்க. ஒரு பிராக்ஷன் ஆஃப் செகண்ட்ல கை பாருங்க அப்படியே கனமாயிடுச்சு, என் கை ஃபுல்லா ஆற்றல் வந்துருச்சு, பிடிச்சுக்க வேண்டியதுதான், கொடுத்துட வேண்டியது. அப்ப தீப பயிற்சி கண்ணாடி பயிற்சி பண்ற போது நீங்க என்ன பண்றீங்க, வான்காந்தத்திலிருந்து ஆற்றலை நீங்க எடுத்துக்கிறீங்க. அது அந்த தன்மை, அந்த டெக்னிக்னு சொல்லுவாங்க இல்லையா, அது கிடைக்குது உங்களுக்கு. அதை பயன்படுத்துகின்றீர்கள் தவம் கொடுக்கிற போது. நீங்கள் ஆற்றலை கொடுக்கல. நல்லா கவனிச்சுங்க. ஒரு அன்பர் கேட்டாரு, நான் அப்படி 10 பேருக்கு தவம் கொடுத்தா நான் ஆயிடுவேன், நீ 100 பேருக்கு தவம் கொடுங்க ஒண்ணுமே ஆகாது, நான் கொடுக்குறேன்னு நினைச்சு நீங்க ஒரு ஆளை கொடுக்கும்போது அடுத்த ஆளை கொடுக்க முடியும். எப்படி நீங்க நிறைய பேர் கொடுத்துட்டே இருக்கிறீங்க, பேசிட்டே இருக்கீங்க. ஐயா நாங்க எங்கேயா பேசுறோம், நான் பேசும்போது என்ன சொல்றேன் பாருங்க, சாமிஜி இங்க இருக்கணும், சாமிஜியாவது நடத்தி கொடுக்கணும், சாமிஜி உங்களுக்கு எல்லாமே கொடுத்துடணும். ஓ அப்படியே இணைச்சாச்சு, மேல போயிட்டோம், மனதை இணைச்சாச்சு. இப்ப எங்க அந்த வருது ஆற்றல், அது இப்படி வருது. என்னை சாமிஜி பயன்படுத்தி கொடுக்கிறார், நான் சாமிஜி கிட்ட ஒரு கருவிதான் நினைச்சுக்கிட்டு நீங்க வாங்க, நாலு முழுவதும் நீங்க இந்த கொடுத்துட்டே இருக்கலாம் பயிற்சி. ஆனா மனம் அந்த நிலைக்கு வரணுமே, அதுக்கு தான் அத்தனை பயிற்சி. இப்ப புரிஞ்சுக்கிட்டீங்களா? எதுக்கு இவ்வளவு ஆசிரியர் பயிற்சி வரத்துக்கு? நீங்க ஆசிரியர் ஆனப்புறம் செய்ய போகக்கூடிய செயல்கள் பார்த்தீங்கன்னா கொஞ்சம் தான், ஆனா உங்க பயிற்சி பார்த்தீங்கன்னா ஏராளமான பயிற்சி. எதுக்குன்னா இந்த நிலை வருவதற்கு இவ்வளவு நீங்க புரிஞ்சுக்கணும், இவ்வளவு நீங்க செய்யணும், இவ்வளவு நீங்க செய்யணும். இதெல்லாம் நீங்க புரிஞ்சுக்கிட்ட தானே செய்ய முடியும். அதுக்காக இவ்வளவு பயிற்சிகளை கொடுக்குறாங்க. கரெக்டா பிடிச்சுக்கிட்டீங்கன்னா அதுக்கப்புறம் ஆட்டோமேட்டிக்கா உங்களுக்கு தொட்டா பறக்கும் ஆற்றல். இங்க வச்சுக்கின்னு இந்த இடம் அப்படியே பேந்துரும், இங்க வச்சுக்கின்னு இந்த இடம் பேந்து போயிடும். நம்ம என்ன கொடுக்குறோம் நினைக்கிறோம், இல்ல இல்ல நம்ம கொடுக்கல, அங்கிருந்து வருது. ஆனா அங்கிருந்து இது வருவதற்கு இது ஒழுங்கா இருக்கு. இங்க மன தூய்மை வினை தூய்மை வேணும், இங்க எல்லாம் குப்பையா இருந்ததுன்னா அது எடுக்காது. இப்ப நம்மளுடைய ரேடியோல அது ஒரு மிஸ்டேக் இருக்குன்னா அதை மேலிருந்து ஆற்றலை இழுக்குமா, அதேதான் இங்க. அப்ப இது வான்காந்தத்திலிருந்து ஆற்றலை எடுத்துக்கொள்கின்ற தன்மைக்கு வரணும். அதுக்காகத்தான் பயிற்சி கொடுக்குறாங்க, தான் பிராக்டிகல்.
இது நல்லா நீங்க புரிஞ்சுக்கிட்டீங்கன்னா காலையில இருந்து நைட்டு வரைக்கும் நான் தீப பயிற்சி பண்றேன், காயகல்ப பயிற்சி பண்ணிக்கிட்டு இருக்கிறேன், தவம் பண்ணிட்டு இருக்கிறேன், என் மனதால எந்த தவறான எண்ணமும் நான் எண்ணக்கூடாது. நான் முடிந்தால் 10 பேருக்கு நல்லதை கொடுக்கணும். நான் தொட்ட ஆற்றல் தான் போகணும். அங்க நிறைய பேர் தொட்டு ஆற்றலை வாங்கிடுவாங்க, தன்னலாம் கொடுக்கணும் தான் நினைக்கணும். ஐயா சொன்னாரு, கையை நீ நீட்டினேன்னா வாங்கறதுக்கு கையை நீட்டக்கூடாது, கையை நீட்டினேன்னா கொடுக்கணும். அப்ப நீ கொடுக்கணும்னா உங்கள்கிட்ட தான் கொடுக்க முடியும், சட்டில இருந்தா ஆப்பையில வரும். அப்ப என்ன பண்ணணும், உன் உடல் மனம் ஃபுல்லா ஆற்றலை வைத்துக் கொண்டே இருக்கணும். நீ இப்போ இங்க ஆற்றல் குறைவுன்னா பூடி அங்கிருந்து வச்சு வச்சு அங்கிருந்து இழுத்து இழுத்து கொடுத்துக்கிட்டே இருக்கு. இதான் உன் வேலை. ஆசிரியருடைய பணி அதுதான். அதுதான் சாமி சொன்னாரு, ஆசிரியர் சமுதாய சொத்து. அருள் நிதி வாங்கிட்டீங்கன்னா நீங்கள் சமுதாய சொத்து. சமுதாயம் உங்களுக்கு எல்லாமே கொடுக்கும். நீங்க செய்ய வேண்டியது ஒண்ணுதான், அங்கேருந்து வாங்கி கொடுங்க. அத வேலைதான் நீங்க பார்க்க போறீங்க. ஏன்னா மற்றவங்களுக்கு எப்படி எடுக்கணும்னு தெரியல, அவங்களுக்கு கொடுப்பதற்கு வாங்கி வாங்கி கொடுங்க. சாமி சொன்னாரு, சமுதாய சேவையை நீங்கள் செய்தால் அது குரு காணிக்கையாக என்னை வந்து சேரும். உங்களுடைய அந்த மூச்சு லாஸ்ட் மூச்சு இருக்கிற வரைக்கும் கொடுத்துக்கிட்டே இருங்க. நீங்க உங்களுக்கு என்ன தெரியும், நீங்க என்ன கத்துக்கிட்டீங்க, உங்களுக்கு என்ன அனுபவம் கிடைச்சிருக்கு, எதையும் நீங்க வச்சுக்காதீங்க, கொடுத்துக்கிட்டே இருக்கிறீங்க. ஆற்றல் பாய்ந்து கொண்டே இருக்கும், உங்களுக்கு வந்துகிட்டே இருக்கும். எல்லாம் எனக்கு வந்து சேரும். குரு காணிக்கையாக எனக்கு கொடுத்து விடுங்கள். சமுதாய சேவையை குரு காணிக்கையாக வருங்க. உங்களுக்கு புரியுதுங்களா? தீப பயிற்சி வந்து இன்னும் ஜஸ்ட் லைக் தட் கொடுக்கல, என்னவோ தீபத்தை பார்க்கணும், ஏதோ கண்ணாடியை பார்க்கணும்னு இல்லை, இவ்வளோ விஷயங்கள் அதுல இருக்கு. அப்ப இந்த அலையக்கத்தை வைத்துக்கொண்டு சாமிஜி என்ன பண்றாங்க, இந்த பாயிண்ட்ஸ் எல்லாம் கொடுத்துட்டே வராங்க. இதுக்கு மேல இன்னொரு முக்கியமான பாயிண்ட் என்ன சொல்லுவாங்கன்னா, நோய் தீர்க்கலாம். நோய் தீர்க்கலாம். இந்த இடத்துல வலிக்குதுன்னு சொல்றாங்கன்னு வச்சுக்கோங்க, நீங்க ஆற்றல் நிறைய பெருகலைன்னா இப்படி போய் அப்படி ஒரு தடவை தொடங்கினா அங்க வலி போயிடும். இல்ல நல்லா நீங்க ஆற்றல் பெருகி கொண்டீங்கன்னா தொட கூட வேண்டாம், அப்படி எப்படின்னு கையை ஆட்டினாலே போறோம், அந்த இடம் சரியாயிடும். சரிங்களா? இப்ப இதை வந்து பிராக்டிஸ் பண்ண சொல்றாங்க. இப்ப நீங்க வந்து தீப பயிற்சி கண்ணாடி பயிற்சி முடிச்சுட்டு இதை பிராக்டிஸ் பண்ண சொல்றாங்க. நீங்க பிராக்டிஸ் பண்ணி பார்க்கலாம். 2 விதமான பிராக்டிஸ் பண்ண சொல்றாங்க. ஒரு துணியை போட்டுட்டு அது மேல இப்படி பண்ண சொல்றாங்க. இப்ப கையில நிறைய ஆற்றல் இருக்குன்னு வச்சுக்கோங்களேன். இப்ப இந்த ஆற்றல் அதுல பாயும். இப்ப இந்த ஆற்றல் பாயறது எப்படி கண்டுபிடிப்பீங்க? இப்போ வந்து ஒரு துணி வச்சுக்கிட்டு நீங்க அயன் பண்றீங்க. நீங்க அயன் பண்ற போது இந்த அயன் பாக்ஸ்ல இருந்து அந்த ஹீட் அது உள்ள போறதுங்கிறத பார்த்தாலே கண்டுபிடிக்கலாமா? என்ன ஆகும்? அது உள்ளுக்கு இந்த நூலெல்லாம் நெளியும், தெரியுமா? கவனிச்சிருக்கீங்களா? அயன் பண்ணிருக்கீங்களா? அந்த மாதிரி நீங்க உண்மையிலேயே ஆற்றல் பாயுதுன்னு அந்த துணியை பார்த்தாலே தெரியும் ஆற்றலை வாங்குதா இல்லையா. அதுல இருக்கிற அந்த நூலை வச்சே கண்டுபிடிச்சோம் அது ஆற்றலை வாங்குதா. அது பயிற்சி. இது ஒன்று. இன்னொரு பயிற்சி என்ன கொடுக்குறாங்கன்னா, ஒரு கிளாஸ் நிறைய தண்ணி எடுத்துக்க சொல்றாங்க. கிளாஸ் நிறைய தண்ணி எடுத்து வச்சுக்கிட்டு பயிற்சி முடிச்சுட்டு கண்ணால அப்படியே பார்க்க சொல்றாங்க. ஒரு ஃபியூ செகண்ட்ஸ்ல பாத்தீங்கன்னா அந்த தண்ணி மேல பனி படர்ந்தது போல அந்த இது மேல தெரியும். தண்ணிக்கு மேல அந்த ஒரு சர்ஃபேஸ் ஃபுல்லா வந்துடும். இந்த பனி படர்ந்தது போல வருதுன்னா உங்களுக்கு என்ன கிடைச்சிச்சு? உயிர் வெளிப்பாடு, சூக்ஷ்ம வெளிப்பாடு இருக்கு, அது போய் நிக்குதுங்க அப்படின்னு. அது ஒரு வாரம் பிராக்டிஸ் பண்ணி அந்த தண்ணியை கொட்டிடணும். நல்லா பிராக்டிஸ் பண்ணி நல்லா ஸ்டெபிலைஸ் ஆன பிறகு அந்த தண்ணி யார்ட்டையா கொடுத்து அதுதான பிரச்சனை, தண்ணியை குடி அப்படின்னா அவனுக்கு அந்த என்ன நோய் இருந்தாலும் தெரிந்துவிடும். அந்த அளவுக்கு ஆற்றல் கிடைக்கும். ஏன்னா என்னாச்சு, உங்களுடைய உயிர் ஆற்றல் அவங்களுக்கு பாய்ச்சப்படுகிறது. அவங்களுக்கு உயிராற்றல் குறைவாக இருந்ததுனால தான் அங்க என்ன நடக்கல, அங்க வந்து அந்த இது குணமாகல. சொல்லுவாங்க உயிரின் வேலை, டிப்ளமால படிச்சவங்க மறந்து போட்டாங்கன்னு நினைக்கிறேன். உயிரின் 2 வேலை சொன்னாங்க. ஒன்று உடலை சீராக வைத்துக் கொள்வது. அப்படி உடல்ல எங்கேயாவது அணு அடுக்குகள் சீர் குலையுமானால் இந்த உயிர் அந்த இடத்துல போய் மனமாக விரிந்து அதை சரி செய்யும். இப்ப உயிர் தான் குணப்படுத்துது. அப்போ ஒரு அன்பருக்கு உடம்பு முடியலன்னு கேட்டா அங்க உயிர் ஆற்றல் பத்தல, அவருக்கு குணப்படுத்துகின்ற அளவுக்கு ஆற்றல் பத்தல. நீங்க என்ன பண்றீங்க? பயிற்சி பண்ணி உங்க உயிராற்றலை கொடுத்து அதை அங்க பேலன்ஸ் பண்றீங்க. அவருக்கு அது அந்த உயிராற்றத்தை வாங்கிட்டு அதை சீர் செய்கிறது. சரியா போச்சுங்களா? அப்ப இந்த மாதிரி பயிற்சி எல்லாம் பண்ண சொல்றாங்க. இப்ப நம்ம தவம் கொடுக்கலாம், நாம தவம் செய்யலாம், நம்மளுடைய நோய் எதிர்ப்பாற்றல் அதிகமாகும், நம்ம நோயை தீர்க்கலாம், வான்காந்த ஆற்றல் பெருகும், எல்லாம் வரிசை சொல்லிக்கிட்டே வரலாம். இவ்வளவு பலன்கள் இருக்கு. பட் நல்ல மனதை அமைதியாக வைத்துக் கொள்ளக்கூடிய தன்மை கிடைச்சிடும். உணர்ச்சி வசப்பட்டீங்கன்னா எல்லாம் வேஸ்ட். உணர்ச்சி வசப்பட்டு நீங்க செயலுக்கே வரக்கூடாது. இப்ப நாங்கெல்லாம் என்ன செய்வோம்னா, பிகினிங்ல பயிற்சி எடுத்த போது எங்களுக்கு அப்படிதான் சொல்லிக் கொடுத்தார் சாமிஜி. இன்னைக்கு நீங்க வந்து ஒரு தவம் யாருக்காவது கொடுக்க போறீங்கன்னா முடிஞ்ச வரைக்கும் அன்னைக்கு மனசை அமைதியா வைக்க ட்ரை பண்ணுங்க. நீங்க யார்ட்டையும் சண்டை போட்டுறாதீங்க, உணர்ச்சி வசப்பட்டுறாதீங்க. ஏன்னா மனநல மாறிச்சு உங்களுக்கு. நீங்க அப்ப சாயந்தரம் 4 மணிக்கு அன்பர் வந்து பயிற்சி எடுக்க போறேன்னு சொல்லியிருக்கிறாரு.
நீங்க அது வரைக்கும் காமன் பீஸ்ஃபுல்லா நீங்க தவணையில மனதை வச்சுக்கணும். இல்லைன்னா நீங்க எடுக்க முடியாது, வான்காந்த ஆற்றல எடுக்க முடியாது. நான் பிகினிங்ல அதான் உங்களுக்கு சொன்னேன், மன அலைச்சல் வந்து தவணையில வைத்துக் கொண்டால்தான் மேலிருந்து இதை எடுக்க முடியும், இல்லைன்னா போயிடும். இது சொல்லி கொடுத்தாங்க. அதனால நீங்க என்ன பண்ணுங்க, ஆசிரியர் ஆயிட்டீங்க, அதனால என்றைக்கு நீங்க தவம் கொடுக்கணும்னு நினைக்கிறீங்களோ அட்லீஸ்ட் பிகினிங்ல அன்றைக்கு மட்டும் பிக்ஸ் பண்ணிக்கோங்க. இப்ப நாங்கெல்லாம் பிக்ஸ் பண்ணிக்கிட்டு தான் கொடுத்தோம். ஏன் நான் வரப்புறம் அதெல்லாம் முடியாது நாளைக்கு மாண்டது என்ன பண்ணுவோம், போய் கண்ணாடி பயிற்சி பண்ணி தீப பயிற்சி எல்லாம் பண்ணி ஆற்றில் நல்லா ஏற்றி வச்சுக்குவோம். வச்சுட்டு அன்னைக்கு முழுவதும் அமைதியா இருக்கிறதுக்கு ட்ரை பண்ணுவோம். அப்படி என்ன பண்ணோம், ஆற்றில் வாங்கி வாங்கி கொடுக்க ஆரம்பிச்சோம். அதுக்கு பிறகு அது பழகிடுச்சுன்னு வச்சுங்க. இப்ப 15 நாள் 20 நாளைக்கு மேல மன அலைச்சல் மாறவே மாறாது, கண்டினியூஸா மன அலைச்சல் அங்கேயே இருக்கும். தவமைட்டு உட்காந்தாலும் தவநிலையே எப்பவுமே இருக்கு. அது பயிற்சியில வந்துருது. உங்களுக்கு நல்லா செய்ய ஆரம்பிச்சீங்கன்னா மன அலைச்சல் மாறவே மாறாது. அது வர்ற வரைக்கும் எல்லா பயிற்சியும் செஞ்சுக்கிட்டே இருக்கணும். செஞ்சு 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 என்ன செய்யணும், ஆற்றலை பெருக்கி போகணும். அப்ப இதைத்தான் என்ன பண்ணிருக்காங்க, தீப பயிற்சி கண்ணாடி பயிற்சியில அவங்க வந்து கொடுத்துருக்காங்க. ஐ திங்க் இவ்வளவு உங்களுக்கு போறோம்னு நினைக்கிறேன். இப்ப கேளுங்க, உங்க சந்தேகம் கேளுங்க. இப்ப இந்த டைமிங் சொல்லிட்டோம்னா அது சொல்லவே இல்லைங்களா, காலையில தான் செய்யணும். அது ஒரு பாயிண்ட் வச்சு போச்சு. இதை காலையில தான் செய்ய சொல்லியிருக்கிறாங்க. காலையில 4:30 மணியிலிருந்து 7 மணி வரை செய்யலாம். ஒரிஜினலா 4:30 இருந்து 6 சொல்லியிருந்தாங்க, இப்ப மாத்திட்டாங்க 4:30 இருந்து 7 மணி வரைக்கும் செய்யலாம். இதுல என்ன குறிப்பு கொடுக்குறாங்கன்னு பாத்துங்க. அது பூமி சுத்திக்கிட்டு இருக்கு இல்லைங்களா, பூமி சுத்துறதுனாலதான் சூரியன் மேலங்களையும் போகுது. அப்போ நாம எந்த பகுதியில இருக்கிறோமோ அந்த பகுதி சூரியனை நோக்கி வருவது 3 மணியிலிருந்து 9 மணி வரைன்னு சொல்றாங்க. இது விஞ்ஞானபூர்வமான விளக்கமா சொல்லியிருக்காங்க. 3 இருந்து 9 மணி வரைக்கும் அந்த அந்த பகுதி எக்ஸ்போஸ் ஆகுது சூரியனுக்கு, ஆச்சுங்களா. அது வந்துகிட்டே இருக்கு. அப்ப அங்கிருந்து ஆற்றல் டைரக்டா வருது. அப்புறம் காலையில பாத்தீங்கன்னா எதுவுமே வட்டமா சுத்தல இல்லைங்களா, சுழற்சி வந்து நீள்வட்ட பாதையில இருக்கு. இப்ப நீள்வட்ட பாதைன்னா ஒரு பக்கம் நீளமாகவும் ஒரு பக்கம் குறுகலாகவும் இருக்கும். அப்ப அந்த குறுகலான பகுதி காலையில வந்துருது, அதனால கிட்டக்க வந்துருது, கொஞ்சம் கம்பேரிட்டிவ்லி கிட்ட இருக்கு. ஆனா ஆற்றல் டைரக்டா வருதுன்றாங்க சூரியன்ல இருந்து பூமிக்கு. அப்ப அதுல நம்ம இந்திய பகுதி நேர எக்ஸ்போஸ் ஆகுது 4:30 இருந்து 6. அதான் பிரம்ம முகூர்த்தம் என்று பெரியவர்கள் குறிப்பிட்டார்கள். ஃபுல்லா அந்த டயத்துக்குள்ள அது ஃபுல்லா வந்துருது, அதுக்கு நேரம் இப்ப நேரம் வந்துகிட்டே இருக்கு. இப்ப இதுல என்ன குறிப்பு, ஏன் இந்த மாதிரி செய்ய சொல்றாங்க அப்படின்னா, ஒரு உதாரணம் சொல்றேன். இப்ப நம்ம குரோம்பேட்ல இருந்து ஒரு கார் எடுத்துக்கிறோம். கார் எடுத்துக்கிட்டு விழுப்புரத்துக்கு போலான்னு பிளான் பண்ணிட்டோம், ஆச்சுங்களா. இப்போ ஒரு 5 பேர் உட்கார்ந்தாங்க கார்ல, 5 பேர் உட்கார்ந்துக்கிட்டு காரை ஸ்டார்ட் பண்ணிட்டாங்க. கார் போகுது. இப்போ முன்னாடி இருக்கிற அந்த கிளாஸ் இருக்கு பாருங்க, அதை கழட்டுங்க. அதை கழட்ட சொல்றோம். கார் வந்து கிட்டத்தட்ட 80 கிலோமீட்டர் ஸ்பீட்ல போகுதுன்னு வச்சுக்கோங்க. ஃபாஸ்டஸ்ட் எவ்வளவு போலாமோ போகுது, ரோடு கிளியரா இருக்கு, போயிட்டே இருக்கு. பின்னாடி ஒரு விண்ட் ஸ்கிரீன் சொல்லுவாங்க, பின்னாடி ஒரு ஸ்கிரீன் இருக்குல்ல, அதையும் கழட்டுங்கன்றாங்க. இப்ப முன்னாடி இருக்கிற கிளாஸையும் கழட்டிட்டீங்க, பின்னாடி இருக்கிற கிளாஸையும் கழட்டிட்டீங்க. ரெண்டையும் கழட்டிட்டு நீங்க என்ன பண்றீங்க, இப்ப கார்ல போயிட்டு இருக்கீங்க. உங்களால கார் உள்ள உட்கார முடியுமா? ஹீட் இல்ல, பறக்கிற மாதிரி இருக்கும், காத்து பயங்கரமா அடிக்கும், காத்து உள்ள பயங்கரமா ஓடியாரும். இப்ப என்ன நடக்குதுங்கிறத புரிஞ்சு இதை வச்சுக்கிட்டு தான் அங்க போகணும். இப்போ அங்க என்ன நடக்குதுங்கிறத விளக்கம் கொடுக்க முடியும். இப்ப என்ன நடக்குதுன்னு பாருங்க. நாம இருக்கிறது காற்று மண்டலத்துல. இப்ப 80 கிலோமீட்டர்ல காரை ஓட்டினீங்கன்னா காற்று மண்டலத்தை நீங்கள் 80 கிலோமீட்டர்ல கிழித்து கொண்டு போறீங்க. அது உள்ள வந்து உங்க மூஞ்சில இடிக்க கூடாது, உங்களை மேல தாக்க கூடாதுன்னு விண்ட் ஸ்கிரீனை போட்டாங்க. நீங்க விண்ட் ஸ்கிரீனை எடுத்துட்டீங்கன்னா காத்து என்ன பண்ணோம், எங்கெல்லாம் இடம் இருக்கும் அங்கெல்லாம் பூந்து விடையாரும். அப்ப என்ன ஆச்சு, நீங்க வந்து 80 கிலோமீட்டர்ல போறீங்க, இப்ப காத்து 80 கிலோமீட்டர்ல எதிர் திசையில வந்து உங்க மேல மோதும் இல்லைங்களா. இதுதான் குறிப்பு. இப்ப இந்த சீனை அப்படியே அங்க மாத்துங்க. பூமி எப்படி சுத்துது, 1000 மைலுக்கு 1061 மைல் ஒரு மணி நேரத்துக்குன்னு கணக்கு சொல்லியிருக்காங்க. அப்போ அதனுடைய சுழற்சி வேகம் 1000 மைலுக்கு மேல வச்சுக்கோங்க. அது மட்டும் இல்ல, சூரியனை சுற்றி வருகின்ற பாதையில ஒரு நாளைக்கு 15,50,000 மைல் போகுது. ஒரு நாளைக்கு 15,50,000 மைல் போறது என்பதை விஞ்ஞானபூர்வமாக கணக்கு போட்டிருக்காங்க. அவ்வளவு வேகமா சுத்துது. அப்போ சூரியன் நேரம் வந்துருச்சு அந்த பூமியின் அந்த பகுதிக்கு. அப்ப அங்கிருந்து வருகின்ற காந்த ஆற்றல் எவ்வளவு வேகமா வந்து மோதும், 80 கிலோமீட்டருக்கு நம்ம தள்ளாடிட்டு இருக்கோம். அப்ப அது எவ்வளவு வேகமா வந்து மோதும். அப்ப அவ்வளவு வேகமா மோதுற போது, இப்ப நீங்க கார்ல போகும்போது பாத்தீங்கன்னா அவ்வளவு வேகமா போகும்போது கீழே இருக்கிற மண்ணு கல்லு அங்க இருக்கிற பேப்பர் கீப்பர் எல்லாம் அடிச்சு பறந்து ஓடும். அப்ப என்ன தெரியுதுன்னா, அந்த காரை சுத்தி எங்குமே எதுவுமே ஐட்டங்கள் நிக்க முடியல. அப்ப இதுக்கே நிக்க முடியலையே, அவ்வளவு வேகமா அங்கிருந்து அது வருதுன்னா
சுத்தி வர வேண்டாத ஐட்டங்கள் ஏதான இருக்குமா? தேவையில்லாத விஷயங்கள் எதுவுமே பூமியை சுத்தி இருக்காது. அப்ப அதுல இருந்து என்ன தெரியுதுன்னா, அங்கிருந்து நமக்கு வருகின்ற வான்காந்தம் சுத்தமான வான்காந்தமாக அப்பொழுது கிடைக்கிறது. அப்ப அந்த சுத்தமான வான்காந்தத்தை முழுமையாக எடுத்துவிட வேண்டும் என்பதற்காக அந்த டாயத்தை பயன்படுத்த சொன்னாங்க. இதுதான் குறிப்பு. அதனால அவங்க என்ன சொன்னாங்க, 4:30 to 7 பயிற்சியை முடிச்சிருங்க. மற்ற நேரங்கள்ல பயிற்சி பண்ணா, ஒரு டிப்ளமா ஒரு கேள்வி கேட்டாங்க, இப்ப கண்ணாடி பயிற்சி மாலையிலே செய்யலாமா கூடாதா, ஏன்? முடிஞ்சு போச்சு. பிராக்டிகல்ல கேள்வி. மாலையில ஏன் செய்யக்கூடாதுன்னா, ஒன்று சூரியன் எங்கேயோ இருக்கு, நாம எங்கேயோ இருக்கோம். ஆற்றல் மொத்தமா வரல, நேரம் வரல. ஒண்ணு. ரெண்டாவது, அந்த நேரத்துல பாத்தீங்கன்னா எல்லா ஃபேக்டரியும் இயங்குது, கார் ஓடுது, பஸ் ஓடுது, எல்லா மக்களும் இயங்கிக் கொண்டிருக்கிறார்கள். அப்ப அத்தனை பேருடைய ஆற்றல் அங்க இருக்கும். ஆனா வருகின்ற காந்தம் கூட எப்படி இருக்கும்னா மாசுபட்டதா தான் இருக்குமே வழிய சுத்தமான காந்தம் கிடைக்காது. அதனால அவங்க என்ன பண்ணாங்க, முடிஞ்ச வரைக்கும் 24 மணி நேரத்துல எப்ப சுத்தமான காந்தம் கிடைக்கும் அப்படிங்கறத பெரியவங்க ஆராய்ச்சி பண்ணி கண்டுபிடிச்சு அந்த டயத்தை போட்டிருக்காங்க. நம்ம வீடுகள்ல பாத்தீங்கன்னா ஒரு பெரிய ஃபங்க்ஷன், திருமணம் போல ஃபங்க்ஷன்ல பாத்தீங்கன்னா முக்கியமான சடங்குகளை 6 மணிக்கு முன்னாடி பண்ணுன்றோம். அதெல்லாம் முடிச்சிருவாங்க தாலி கட்டுறதுக்கு தான். அது சூரியன் உதயம் வந்த பிறகுதான் நல்ல நேரம் கெட்ட நேரம். சூரிய உதயத்துக்கு முன்னாடி ஒண்ணுமே கிடையாது. அது கரெக்டா இந்த நேரத்துல ரொம்ப அருமைன்னு சொல்லி என்ன பண்ணுவாங்க, 4 மணிக்கே மணமக்களை எழுப்பி மேடையில உட்கார வச்சு முக்கியமான ஐட்டங்களை முடிச்சிருவாங்க. நான் அவங்களுக்கு எரிச்சலா இருக்கும். 4 மணிக்கு யாருக்கும் பழக்கமே இல்லை. 7 மணிக்கு எந்திரிச்சு பழக்கப்பட்டால 4 மணிக்கு எழுந்திரினா எங்க போறது? அவங்களுக்கு புரியாது. இப்ப நமக்கு விளக்கம் கிடைச்ச பிறகு இப்ப நீ காலையில எந்திரிச்சு இதெல்லாம் செய்யணும் நமக்கு புரியுது. ஆகா, ஃபுல்லா நமக்கு ஆற்றலை பெறணும் செய்ய சொல்றாங்கன்னு சொல்லிட்டு நாம என்ன பண்றோம், எந்திரிச்சு செய்யணும். விளக்கம் கிடைக்குதுங்களா? இதுதான் இந்த டைமிங். சரி, இப்ப கேள்வி கேளுங்க. உங்களுக்கு என்ன சந்தேகம்? உங்களுக்கு என்ன தேவையோ எல்லாம் சொல்லியாச்சு. பலன்கள் சொல்லியாச்சு, செய்முறை பேர் சொல்லியாச்சு. அது அதுக்கு பின்னாடி இருக்கின்ற விளக்கங்களும் சொல்லியாச்சு. அதாவது டைம் வேரியேஷனுக்கு 2 காரணம் சொல்லலாம். எப்படின்னா, இப்ப இந்த தீப பயிற்சி கண்ணாடி பயிற்சிக்கு என்ன வித்தியாசம் பாருங்க. இந்த உயிரினுடைய திணிவு கண்ணாடி பயிற்சியிலே அதிகமாக இருக்கும். ஏன்னா நீங்க தொடர்பு கொள்ற பொருள் தீப பயிற்சியில இன்னொரு பொருள் இல்லையா? அதனால என்ன ஆகும்னா செலவு அதிகமாக இருக்கும், உயிர் திணிவு குறைஞ்சிரும். ஆனா நீங்க கண்ணாடி பயிற்சியில நீங்கள் உங்கள் உருவத்தை தான் பார்க்க போறீங்க. இங்க வித்தியாசம் இப்பட்டால் வித்தியாசம் இருக்குன்னு சொன்னால் இந்த கண்ணாடியினுடைய வித்தியாசம் தான். இந்த கண்ணாடியின் மூலமாக அது போயிட்டு வருது பாருங்க. இந்த கண்ணாடியின் தன்மையை என்னுடைய காந்த அலை பெறலாம். அது மட்டும்தான் அந்த வித்தியாசம் இருக்கும். அதனால உயிர் திணிவு கண்ணாடி பயிற்சியிலே அதிகமாக இருக்கும். இது ஒன்று. அப்புறம் நீங்க பார்க்கின்ற போது நீங்களே போய் பார்த்து நீங்களே அதை பார்த்து புரிஞ்சுங்க, புரியுதான்னு பாருங்க. நீங்க ஒரு தீபச்சுடரை பார்க்கறதுக்கும் கண்ணாடியில உங்க பிம்பத்தை பார்க்கறதுக்கும் இப்படி பாக்குறீங்கன்னு வச்சுங்க, எதுக்கு இந்த டைம் ஜாஸ்தி ஆகும்? கண்ணாடியில பார்க்கறது தான் டைம் ஜாஸ்தி ஆகும். ஏன்னா முழு பிம்பத்தையும் பார்க்கணும். நமக்கு முழு பிம்பத்தை பார்த்து பழக்கமே இல்லை, இல்லைதானே? நாம கண்ணாடிக்கு முன்னாடி ட்ரெஸ் பண்ணிக்கிட்டு இருப்போம், நம்ம பிம்பத்தையே பார்க்க மாட்டோம், ஆல்டன் இருப்போம். ஏன்னா மனசு எங்க இருக்கும், அடுத்த வேலை என்ன அடுத்த வேலை என்ன, அதுக்கு பிளான் பண்ணிக்கிட்டு இருக்கோம். ஆனா கை மாட்ட தலை செய்வி. அது சாமிக்கு தெரியும், சாமிக்கு தெரியாதா என்ன? ஆனா நீங்க பிம்பத்தை பாக்குற போது இன்னொரு இது பாருங்க, அங்க உங்களுக்கு தீபத்தை பார்த்தீங்கன்னா தீபம் வேற இல்லையா? ஆனா அதன் தன்மையை டக்குனு பிடிச்சிடும், அதை டக்குனு அதை பிடிச்சிடும். ஆனா இங்க உங்கதையே பிடிக்கிறதுங்கிறது போது கஷ்டம். அண்ட் முழுமையாக வேற எடுக்கணும். அதுக்காக சாமி என்ன பண்ணாரு, டக்குன்னு இந்த உயிர் கலப்பு பெறுவது இங்க கஷ்டமா இருக்குங்கிறதுக்காக மனம் போய் நிக்காது டோட்டலா. அதுக்காக அந்த வித்தியாசம் கொடுத்தாங்க, அவ்வளவுதான். வேற ஒன்றும் டெக்னிக்கலா வேற ஒன்றுமே இல்லை, வேற ஒன்றும் டெக்னிக்கலா வேற ஒண்ணுமே இல்லை. இதுதான் இந்த 2 காரணங்கள் தான். வாழ்க வளமுடன். அப்புறம் வேற என்ன இருங்க? ஒரு நிமிஷம். தீப பயிற்சி ஹீட் ஆகலாமா? அது பாடி ஹீட் ஆகுதுன்னு பாத்தீங்கன்னா நிறைய பேருக்கு உடற்பயிற்சியிலே பாடி ஹீட் ஆயிடுது. உடற்பயிற்சி பண்ணாலே சூடு வந்துருச்சுன்றாங்க சில பேர், கம்ப்ளைண்ட் பண்றாங்க. அப்படியே உங்களுக்கு சூடு ஆகுதுன்னா நீங்க என்ன பண்ண, சிஸ்டத்தை கூலா வச்சுக்கோங்க. நிறைய தண்ணி சாப்பிடுங்க, நிறைய மோர் சாப்பிடுங்க. அப்புறம் சாப்பாட்டுல கீரை பண்ணி சாப்பிடுங்க, வெள்ளரிக்காய் சாலட் டெய்லி சாப்பிடுங்க.
இல்லைன்னா தொப்புள் பகுதியிலையும் உங்களோட எந்த பகுதியிலையும் இதை தடவிக்க, விளக்கெண்ணையை தடவிக்க குளிக்கிறதுக்கு முன்னாடி. வேற சோ மெனி மெத்தட்ஸ். அது சிஸ்டத்தை கூல் பண்ணிக்கணும். நீங்க எப்படி கூல் பண்ணலான்னு பாருங்க. சில பேருக்கு சிஸ்டம் கூல் பண்றேன்னு போய் கோல்டு பிடிச்சிடும், அதுவும் பார்த்துக்கணும். இந்த எக்ஸ்ட்ரீம் போயிடும். உடம்பு தானே நமக்கு, நம்ம உடம்பு எப்படி இருக்கு நமக்கு நிறைய பேருக்கு தெரியாது. அதனால இப்ப என்னுடைய உடம்பும் பயங்கரமா சூடாகும். அப்ப நான் விளக்கெண்ணெய் தான் தடவுவேன். விளக்கெண்ணெய் தடவுவேன், நிறைய மோர் குடிப்பேன், எப்ப பாரு தண்ணி குடிச்சுக்கிட்டே இருப்பேன். இந்த பயிற்சி கொடுக்கறதுனாலயே பாடி ஹீட் ஆயிடும். எப்ப பாரு நான் பக்கத்துல தண்ணி வச்சு குடிச்சுட்டே இருப்பேன். காரணம் என்ன, பாடி ஹீட் ஆகுறது எனக்கே தெரியும். நாக்கெல்லாம் அப்படியே வறண்டுரும். ஒரு பேசிக்கிட்டே வேற இருக்கும், அது வேற எஃபெக்ட். அப்ப என்ன செய்யணும், நான் கோல்டா சாப்பிட்டேன்னு வச்சுக்கோங்க, எனக்கு கோல்டு அவுட் ஆகிடும் பாடி. அந்த மாதிரி அதனால கோல்டு ஐட்டங்கள் எடுக்க முடியாது. அப்ப அது தகுந்தா போல வெப்பத்தை தணிப்பதற்கு என்ன பண்ணலாம்? காயகல்ப பயிற்சியில அஸ்வினி முத்திரையை நிறைய போடலாம். ஓஜஸ் அடிக்கூடாது. ஓஜஸ் அடிச்சா ஹீட் ஆயிடும் பாடி. ஹீட் காயகல்பத்தில் ஹீட் ஆகிறது காரணம் ஓஜஸ் தான். அப்ப நீங்க நிறைய அஸ்வினி முத்திரை போடலாம். அப்புறம் யோக பயிற்சிகள் உங்களுக்கு தெரியும்னு சொன்னால், பிராணாயாமத்துல நாக்க போட்டு மாதிரி மடிச்சு சீட்டாலி சீட்காரின்னு 2 பயிற்சிகள் இருக்கு. நாக்கின் மூலமாக அப்படியே கூலாகும். இந்த கூலாகிற மாதிரி ஃபீலிங் வரும். அந்த பயிற்சி பண்ணணும். அந்த 2 பயிற்சிகளை பண்ணிட்டே வரலாம், காலையிலையும் மாலையிலையும். அது கூட செய்யலாம். யோகம் நாக்க போட் மாதிரி வச்சுக்கிட்டு இழுக்கணும் காத்த. காமா வெளியில இருந்து நாக்கில மூக்கால இழுக்காம நாக்கால இழுக்கணும். அப்ப காத்து நாக்கால உள்ள இழுக்கும் போது பாத்தீங்கன்னா வாயெல்லாம் இந்த சூட பப்பர்மெண்ட் சாப்பிட்டா அப்படி இருக்கு, ஜில்லுன்னு அந்த மாதிரி இருக்கும். நீங்க சூட பப்பர்மெண்ட் சாப்பிட வேண்டாம், காத்து உள்ள போனாலே அது மாதிரி ஆயிடும். அப்புறம் என்ன செய்யறாங்கன்னா, அப்படியே ஜலந்தர பந்தம் பண்ணிக்கிட்டு கழுத்து அப்படியே ஜலந்தர பந்தம் பண்ணிக்கிட்டு மூக்கால காத்த வெளியே விட சொல்லுவாங்க. ஆமா, அதுக்கு அந்த யோகாசனங்கள் புக் இருக்கு பாருங்க, அது யாராவது வச்சிருந்தானே வாங்கி பாருங்க. அதுல இருக்கு, அந்த 2 பயிற்சி இருக்கு, அதுலயே கொடுத்துருக்காங்க உடலை இது பண்றது. யோக பயிற்சிகள் பண்றவங்க என்ன பண்ணுவாங்கன்னா, யோக பயிற்சி பண்ணாலே சூடு ஆயிடும். அதுக்காக இந்த 2 பயிற்சியும் கடைசியில பண்ணி பேலன்ஸ் பண்ணுவாங்க. அங்கேயே அவங்க என்ன பண்ணுவாங்க, அந்த வெப்பத்தை இந்த பயிற்சியின் மூலமாக அதை சரி கட்டிடுவாங்க. அது அவங்கெல்லாம் நல்லா அருமையா தெரிஞ்ச, உடல் நுணுக்கம் தெரிஞ்சு வைத்துக் கொண்டிருந்தார்கள். சரிங்களா? அது மாதிரி பண்ணி நீங்க சூட்டை குறைச்சிக்கலாம். அப்புறம் நீங்க என்ன கேட்டீங்க? ஆமாமா, முக்கால்வாசி நம்ம லெவல்ல இருந்தா தான். டிஸ்டன்ஸ் அட்ஜஸ்ட் பண்ணணும். 3ல இருந்து 5 அடி வைக்க சொன்னாங்க இல்லையா? வச்சா வந்துருமே. அரை கண்ணால தான் பார்க்கணும், 45 தான் பார்க்கணும். இல்ல நீங்க ஃபர்ஸ்ட் அட்ஜஸ்ட் பண்ணி எப்படி உட்காருறீங்க? அரக்கண் பார்வையா பார்த்து தான் உட்காரணும். நீங்க கண்ணை திறந்து பார்க்க கூடாது. கண்ணை திறந்து பார்த்து எஃபெக்ட் போச்சு இல்ல? அது ரைட்டு. ஆமா, அதெல்லாம் கரெக்ட். உங்களுக்கு என்ன? ஆமா, பின்ன இவ்வளவு என்ன சொல்லிட்டு இருக்கோம்? அதான் சொல்லிட்டு இருக்கோம். அது கண்ணில் அது இல்ல. இப்ப நீங்க தனியா இப்ப பண்ற போது நீங்க அரைக்கண் பார்வையாக பாக்குறது தான் இந்த 3 அடியிலிருந்து 5 அடி கொடுத்துருக்காங்க. 45 டிகிரி. ஆமா, அப்படி உட்காந்து பார்த்தா ஆட்டோமேட்டிக்கா வருமே. இல்லையா? அப்ப முதல்ல அரைக்கண் பார்வையா பார்க்கும்போது தெரிஞ்சதா இல்லையா உருவம்? அப்ப நீங்க அட்ஜஸ்ட் பண்ணிட்டு உட்காரணும். அதுக்கு என்ன தெரியுமா காரணம்? நீங்க அந்த மாதிரி பார்த்ததே இல்ல. ஒரு பாட்டு போட்டான் கண்ணதாசன், பார்வை ஒன்றே போதுமேன்னு. அந்த மாதிரி நம்ம அந்த மாதிரி பார்த்ததே இல்ல. நம்ம கண்ணை விரிச்சு தான் பார்த்து பழகி இருக்கிறோம். கண்ணை விரிச்சு பார்த்தீங்கன்னா செலவு ஜாஸ்தி ஆயிடும். அதனால அரைக்கண் பார்வையாக நீங்க என்ன செய்யணும், பார்த்து பார்த்து பழகுகின்ற போது உங்களுக்கு செட் ஆயிடும். அதனால நீங்க அப்படியே கொஞ்சம் 2-3 நாள் பிராக்டிஸ் பண்ணுங்க, வந்துடும். ஆனா நீங்க அந்த டிஸ்டன்ஸ்க்குள்ள உங்களுக்கு நல்லா தெரியுமேமா. நீங்க உட்காந்து பாருங்க, எப்படி தெரியலன்றீங்க? இல்ல உங்களால பார்க்க முடியலன்னு நீங்க சொல்றீங்களா? இல்ல அரைக்கண் பார்வையா பார்த்தா உருவம் கிடைக்குமே. அது தகுந்த மாதிரி அட்ஜஸ்ட் பண்ணீங்க டிஸ்டன்ஸ். ஆமா, சரி. கிடைக்குமா? நீங்க உட்காந்து பாருங்க. ஆமா, உருவம் தானே பார்க்க போறீங்க. உங்களை யாரு கண்ணை பார்க்க சொன்னாங்க?
புல் உருவம் தானே பார்க்க போறீங்க. இல்ல இப்ப நீங்க வந்து கையில ஒரு கேமரா வச்சுட்டு நீங்க போட்டோ எடுக்கணும்னா என்னத்தை பாத்தீங்க? புல் உருவம் பாத்தீங்கல்ல. அப்ப உருவம் தான் கவரா இருந்தா நீங்க பார்க்க போறீங்க. நீங்க தலைய பாக்குறீங்கன்னா 45 டிகிரி வராது. ஆமா, அதுதான் நீங்க அட்ஜஸ்ட் பண்ணிக்கணும்னு சொல்றேன். 3 அடியிலிருந்து 5 அடி வச்சு அட்ஜஸ்ட் பண்ணி பார்த்தால் அரைக்கண் பார்வையாக பார்க்கின்ற போது முழு உருவத்தையும் பார்க்கலாம். மற்றவங்க எல்லாம் கேளுங்க, பாருங்க. நீங்க மறுபடியும் கண்ணாடியை வேணா கொஞ்சம் அட்ஜஸ்ட் பண்ணிக்கோங்க. அது நேரம் தான் நிக்க வைக்கணும்னு சொல்ல, கொஞ்சம் அட்ஜஸ்ட் பண்ணி வச்சுக்கோங்க. அதாவது நீங்க கண்ணாடியை கொஞ்சம் ஸ்லாண்டிங்கா வச்சுக்கோங்க. அரைக்கண் பார்வையா பாருங்க. 3 அடியிலிருந்து 5 அடி அட்ஜஸ்ட் பண்ணி அரைக்கண் பார்வையை பார்க்கின்ற போது உருவம் தெரியணும். உருவம் நல்லா தெரியும். அப்படி வச்சா போறோம். அரைக்கண் தான் பார்க்கணும். 2 பயிற்சியும் அரைக்கண் பார்வை தான். ஏன்னா செலவை குறைக்கணுமே. அது நீங்க அட்ஜஸ்ட் பண்ணிக்கங்க. அட்ஜஸ்ட் பண்ணிட்டு இப்ப அரைக்கண் பார்வையாக கிடைக்குதான்னு பாருங்க. பயிற்சி ஆரம்பிக்கிறதுக்கு முன்னாடி உட்கார்ந்துகிட்டு அரைக்கண் பார்வையாக பார்த்து அங்க அட்ஜஸ்ட் ஆகுதான்னு பாருங்க. அதுக்கு பிறகுதான் நீங்க பயிற்சி ஆரம்பிக்கணும். ஆமாமா, அது பண்ணிதான் ஆகணும். தெரியும், நல்லா தெரியும். அதுக்காக தான் அவர் அந்த அளவெல்லாம் போட்டது சாமிஜி அதை வச்சுதான் போட்டிருக்காரு. அந்த அளவுக்குள்ள எல்லாமே தெரியும், ஃபர்ஸ்ட் கிளாஸா தெரியும். இல்ல அதெல்லாம் டைம் ஆகுமா? ஆனா மனம் நிக்கணுமா? மனம் நின்னாதான் யாருக்கு தெரியும்? அவளோட முடிஞ்சிடும். அதோட பயிற்சியே முடிஞ்சிடும். அது எவ்வளவு காலம் சொல்ல முடியாது. நீங்க மனதை எப்படி வைக்கிறீங்கன்னு பொறுத்து இருக்கு. நீங்க மனதை வந்து நன்றாக குவிக்க ஆரம்பித்தால் உங்களுடைய உருவம் மறைய ஆரம்பிக்கும். கண்ணை திறந்து பார்க்கும்போதே மறைஞ்சிடும். ஃபுல்லாவே போயிடும். இப்ப அவ்வளவு வருது இல்ல, இன்னும் கண்டினியூ பண்ணுங்க. டோட்டலாவே ஃபுல்லாவே சாம்பலா வந்து பண்ண வேண்டாம். உயிர்கலப்பை பெறுவதற்கான பயிற்சி அது பண்ணிட்டு தான் இருக்கணும். வாரத்துக்கு 1 நாள் டெய்லி பண்ணக்கூடாது. தீப பயிற்சி தான் 1 நாள். வாரத்தில் 1 நாள் தீப பயிற்சி, 1 நாள் கிராங்க. வேற என்னங்க டவுட்டு? இல்லைன்னா முடிச்சிடலாம். டைம் ஆச்சு 1 மணி. வாரத்தில் 1 நாள் தீப பயிற்சி, 1 நாள் கண்ணாடி பயிற்சி. இதுல என்ன பிரச்சனை தெரியுங்களா? நீங்க நிறைய பண்ணி ஆற்றல் பெருகி விட்டால் வச்சுக்கிட்டு என்ன பண்ணுவீங்க? மன்றத்துக்கு வந்து நீங்க தவம் கொடுக்கணும், இது மாதிரி பயிற்சி எடுக்கணும், பயிற்சியில கலந்து கொள்ளணும். அது மாதிரி நீங்க பண்ணீங்கன்னா உங்களுக்கு வந்து பிரச்சனை இல்லை. எப்படி இல்ல உங்களுக்கு செட் ஆகல நீங்க ரிப்பீட் பண்ணிக்கோங்க. அவங்க ஏன் அதை வந்து பிக்சடா 1 நாள் சொன்னாங்கன்னா ஆற்றல் பெருகிடுத்துன்னு வச்சுக்கோங்க. நம்ம நார்மலா உணர்ச்சி வசப்படுறவங்க தான் 3/4 பேரு. அதனால என்ன ஆகும்? நெகட்டிவா போயிடும், ஆற்றல் வேஸ்டா போயிடும் எல்லாம். விளக்கம் கிடைக்குதுங்களா? அதனால நல்ல தவம் கொடுத்து அப்பொழுதன்னைக்கு அவங்க வந்து இந்த மன்றத்துக்கு வந்து பயிற்சி பண்றவங்களுக்கு வந்து அதை அதிகப்படுத்திக் கொள்ளலாம். இல்லைன்னா நீங்க வந்து காயகல்ப பயிற்சியையும் 10 அஸ்வினி முத்திரை 1 ஓஜஸ் தான், அதை தாண்டவே கூடாது. இதெல்லாம் சொன்ன பிரிஸ்கிரிப்ஷனை மாற்றக்கூடாது. ஹெல்த் வீக்கா இருக்கிறவங்க செய்யலாம், தப்பு ஒண்ணும் இல்ல. ஆக்சுவலா என்ன நீங்க பண்ணணும்னா நல்ல ஜீவகாந்த ஆற்றலை பெருக்கிக் கொண்டு நீங்களே செல்ஃப் இது பண்ணிக்கணும். அதுக்கு வரணும். பயிற்சி முக்கியம் இல்ல. நீங்க இந்த பயிற்சியிலிருந்து ஜீவகாந்த ஆற்றலை பெருக்கிக் கொண்டு நீங்க என்ன பண்ண செல்ஃப் கியூர் பண்ணணும். அதுதான் முக்கியம். நீங்க மத்தவங்களுக்கு எப்படி கியூர் பண்றீங்க, வளர்ச்சி எப்படி பண்றீங்கல்ல, அதே மாதிரி உங்களுக்கு இங்க வலிக்குதுன்னா மனசு இங்க செலுத்துங்க, முடிஞ்சு போச்சு. இல்ல நீங்களே என்ன பண்ணுங்க, ஆற்றலை கையில குவித்து கொண்டு கை ஆயிடணும். நீங்க ஆற்றல் கைக்கு உங்களுக்கு ஆற்றல் பெருகுதுன்னு ஆட்டோமேட்டிக்கா சரியா போயிடும். அது நீங்க பண்ணணுமே ஒழிய பயிற்சி அதிகப்படுத்தக்கூடாது. குறைவான பயிற்சிகளை பண்ணி அதிகமா ஜீவகாந்த ஆற்றலை பெருக்கிக் கொண்டு இதை வந்து இது பண்ணிக்கணும். இல்ல ரொம்ப எக்கச்சக்கமா வந்து போச்சுன்னா இது போயிடும், மைண்டா போயிடும், அவுட் ஆஃப் கியர் போயிடும். ரொம்ப ஜாக்கிரதா இருக்கணும். இதான் விளையாட கூடாது, விளையாட்டு இல்ல. பிரிஸ்கிரிப்ஷன் பயிற்சியாளர்களுக்கு பிரிஸ்கிரிப்ஷன் அதை கொடுத்துருக்காரு. நல்ல நீங்க வந்து எல்லா விஷயமும் புரிஞ்சுக்கிட்டீங்க. எந்த ப்ராப்ளம் வந்தாலும் தப்பிக்கிறது உங்களுக்கு தெரியும்னா அப்புறம் நீங்க வரலாம். இப்ப நான் எங்களை போன்றவர்கள் நாங்க எல்லாத்தையுமே ஏடாகூடமா பண்ணுவோம், அது விஷயம் வேற. உள்ள போவோம் தெரியும், வெளியே வருவோம் தெரியும்.
அப்புறம் அபிமன்யு மாதிரி சக்கர வேகத்தை போட்டுட்டு உள்ள போயிட்டு வெளியே வர தெரியல. அதுதான் வேணான்னாரு சாமிஜி. வந்து ஏன் வேணான்னு சொன்னாருன்னா அதுதான் சொல்லிருக்காங்க. பயிற்சியாளருக்கு விஷயங்கள் புரியலைங்கிறதுனால நம்ம என்ன பண்ணுவோம், எல்லாத்தையுமே ஓவர் என்தூசியாஸ்டிக்கா தான் பண்ணுவோம். உற்சாகம் அதிகமாக இருக்கும். டமார்னு ஒரே வாரத்துல தீப பயிற்சி கண்ணாடி பயிற்சியும் பண்ணி எனக்கு சிவகலம் கிடைச்சிருந்தோன்னு பண்ணக்கூடாது. பாவப்பதிவு போனாதான் அங்க போக முடியும். அதனால அருங்குண சீரமைப்பு, கருமைய தூய்மை, மற்றதெல்லாம் செஞ்சு செஞ்சு தான் பயிற்சிகளை இன்க்ரீஸ் பண்ணிக்கணும். வெறும் பயிற்சியை மட்டும் செஞ்சு அங்க போக கூடாது. அப்ப என்ன ஆகும்னா அளவு கடிந்த காந்த ஆற்றல் கிடைச்சு போச்சுன்னா அங்க ஜீவகாந்த ஆற்றல் தான் அதிகமாகுது. மன இயக்கம் பாதிக்கப்படலாம். நிறைய பேருக்கு பாதிக்கப்பட்டிருக்கு. அதனால வேணான்ற இல்ல, நீங்க உங்க ஆற்றலை கொடுக்க போறீங்க. எனக்கு ஆற்றல் வேணும், தவம் கொடுக்க போறேன், வகுப்பு எடுக்க போறேன், எனக்கு வந்து அந்த லெவல்ல நிக்கணும், எனக்கு வேணும்னா பண்ணலாம். பாத்துக்குங்க. நீங்க தவம் எல்லாம் பண்ணலாம், டெய்லி ஒரு தவம் பண்ணுங்க. ஒண்ணுமே கிடையாதுமா, எதுவுமே கிடையாது. ஆக்னையும் இல்ல, அதுவும் தப்பு. ஆக்னைன்னு சொல்லக்கூடாது. கண்ணை மூடி மனசை இங்க வைக்க போறீங்க. மன ஒருமை பாட்டுக்கு மனசை இங்க வச்சுட்டு கண்ணை திறந்து கண்ணாடியை பார்க்க போறீங்க, சுடரை பார்க்க போறீங்க. தவமே கிடையாது, தவமே கிடையாது. கன்ஃபியூஸ் பண்ணாதீங்க. நீங்க இன்க்ரீஸ் பண்ணணும்னா இங்க வந்து பேராசிரியர்களை கேட்டு தான் பண்ணணும். நீங்க வந்து தவம் கொடுக்க போறது பயிற்சிக்கு வர போறீங்கன்னா கூட பண்ணுங்க, இல்லைன்னா வேணாம். ஏன்னா ஓஜஸை நீங்க அதிகப்படுத்தினீங்கன்னா பிரச்சனை, உடம்பு ரொம்ப ஹீட் ஆயிடும், பிரச்சனை வந்துடும். கண்ணாடி பயிற்சி பண்ணிட்டு கண்கள்ல ஒளி பெருக்கி கொண்டு ஆற்றலை கண்ணால பாருங்க. இந்த கண்கள்ல ஒளி பெருகும், ஆற்றல் பெருகும் சொல்றாங்கல்ல, கண்களின் மூலமா ஆற்றல் கிடைக்கும். இந்த பனி படர்ந்தது போல அங்க கிடைக்கும். உங்களுக்கு வந்து கண்ணாடியில உருவம் மறையாம இருந்தாலும் இதை வச்சு கண்டுபிடிச்சிடலாம் உயிர் ஆற்றல் வெளிப்பாடு இருக்காங்கிறத அங்க கண்டுபிடிச்சிடலாம். அது ஈஸியா வந்துடும். நீங்க பண்ணலாம்.